हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, राम राम हरे हरे, हरे कृष्ण 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 हरे। जानकी कान्तस्मरणं गोपिका जीवनस्मरणं, हर नमः पार्वतीपतये। सद्गुरुस्वामिनः आञ्जनेयस्वामिनः कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं। वाल्मीकिर् मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादं को न याति परां गतिम्। यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्तं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषम्। दुष्पदीकृतवाराशिं वशकीकृतराक्षसं रामायणमहामाला रत्नं वन्दे अनिलात्मजम्। अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम्। उल्लङ्घ्य सिन्धोः सलिलं सलीलं निःशोकवह्निं जनकात्मजायाः आदाय तेनैव ददाह लङ्कां नमामि तं प्राञ्जलिराञ्जनेयम्। आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं। दूरीकृतसीतार्तिः प्रकटीकृतरामवैभवस्फूर्तिः दारितदशमुखकीर्तिः पुरतो मम भातु हनुमतो मूर्तिः। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम्। अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परम्। व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलम्। नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै जतस्यै जनकात्मजायै। नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः। धर्मात्मा सत्यसन्धश्च रामो दाशरथिर्यदि पौरुषे चाप्रतिद्वन्द्वः शरैलं जहि रावणिम्। सकृदेव प्रपन्नाय तवास्मीति च याचते अभयं सर्वभूतेभ्यः। ददाम्येतद्भृतं मम पीताम्बरं करविराजितशङ्खचक्रकौमोदकी सरसिजं करुणासमुद्रम्। राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावय। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजम्। त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवम्। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। स्वाध्यायप्रवचनाभ्याम् अप्रमतितव्यम् देवपितृकार्याभ्याम् अप्रमतितव्यम्। उपनिषத்து தேவகாரியங்கள் பிதிர்காரியங்கள் மனுஷனுக்குன்னு உள்ளதான கடமைகளில் ஒரு நாளும் பின்வாங்காதே, அதை அவசியம் செய்யணுங்கிறது. அதுபோல வேதத்தை நித்தியம் ஆவர்த்தி சொல்கிறது, வேத பாராயணம் பண்ணுறது. அதனால தான் ஒரு ஸ்ரீருத்ரமாது புருஷ சூக்தமாது நமக்கு நித்தியான்னிகத்தில் வச்சிருக்கா. துர்கா சூக்தம், ஸ்ரீ சூக்தம், பாக்ய சூக்தம் அத்தியனம் பண்ணியாச்சு. எனக்கு தெரியும்னு பேசாமல் உட்காண்டிருக்கிறது எப்பொழுதுமே தெரிஞ்சதா ஆக்காது. தெரிஞ்சதை கிரியாவான் சபண்டிதா அப்படின்னார் விதுர சுவாமி. தெரிஞ்சதை அன்றாடம் வழக்கில் எவன் கொண்டு வரானோ அவன் தான் பண்டிதன். வெறும் தியரியை படித்ததுனால பண்டிதனாக மாட்டான்.
ப்ராக்டிக்கலாக இருக்கணும். இங்கிலீஷில் கூட லௌகீகத்தில் கூட சொல்கிறா இல்லையா, ப்ராக்டிக்கலாக பேசு, ப்ராக்டிக்கலாக இருன்னு எல்லாம் சொல்கிறா இல்லையா. அதுதான் வேதம் சொல்கிறது. ஸ்வாத்தியாய பிரவச்சனாபியாம் அப்பிரமதிதவ்யம். வேதாத்தியனம் பண்ணுறதையும் வேதத்துக்கு துல்லியம்தான் இந்த ராமாயண பாரத பாகவதாதி கிரந்தங்கள். இதிஹாச புராணானி கல்பான் காதானாராசகும்சீஹி அப்படின்னு வேதமே போய் இதிஹாச புராணங்களை நித்தியம் பாராயணம் பண்ணணும், அதுவும் வேத பாராயணத்துக்கு துல்லியம்னு வேதமே போய் சொல்லியிருக்கு. வேதமே போய் சொல்லியிருக்கு. ஏகாம பிரச்சய ஜுஸ்ஸாமவா தத் பிரம்ம யஜ்ஞஸ் சந்திஷ்டதே யத்ருச்சோதீதே பயசः கூல்யா அஸ்ய பித்ருன் ஸ்வதா அபிவஹந்தி யத் சாமானி சோமயேभ्यः பவதே யததர்வாங்கிரசோ மதோः கூல்யாः இதிஹாச புராணானி கல்பான் காதானாராசகும்சீஹி. வேதம் போய் ஒருவருக்கு ஒரு யஜுஸ்ஸு ஒரு சாமம் நித்தியம் பாராயணம் பண்ணணும். நாளதான் பிரம்ம யஜ்ஞத்தில் அக்னிமேலே புரோஹிதம்னு சொல்கிறோம் இல்லையா. நம்ம யஜுர்வேதமாக இருந்தால் கூட ருக்வேதத்துலேருந்து ஒரு இருக்க சொல்கிறோம், அதுபோல் சாமவேதத்துலேருந்து ஒரு இருக்க சொல்கிறோம். அக்னாயாஹி விதையே கிருணானோ ஹவ்யதாதையேன்னு சாமவேதத்துலேருந்து ஒரு இருக்க சொல்கிறோம் யஜுர்வேதியாக இருந்தால் கூட. இன்னும் ஒரு இருக்கு ஒரு யஜுஸ்ஸு சாமானித்தியம் சொல்லணும்னு வேதம் சொல்கிறது. அதுபோல் ராமாயண பாரதாதி கிரந்தங்கள் பாகவதாதி கிரந்தங்கள்லேருந்து ஒரு ஸ்லோகமாவது நித்தியம் படிக்கணும். படித்தா போராது, சக்தி உடையவால் அதை 10 பேருக்கு சொல்லணும், பிரவச்சனமும் பண்ணணும்னு வேதம் போய் விதிச்சிருக்கு. பிராமணனுக்கு வேதாத்தியனம் பண்ணவனுக்கு தான் வாக் சக்தி இருக்கு. வேதத்தை சொல்லி 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 வாக்குக்கு ஒரு சக்தி ஏற்பட்டு இருக்கும். அவன் இதிஹாச புராணங்களே தர்மத்தோடு கூட எடுத்து சொன்னானால் கேட்குறவாளுக்கு மனசுக்கு படம். வெறுமனை காதோட காது சந்தோஷப்படுத்துறது என்டர்டெயின்மெண்ட் இல்லை. இது கதைங்கிறது ஏதாவது ஒரு தர்மத்தில் கேட்குறவாளே ஈடுபடுத்தணும், தர்மத்தை அவளுக்கு புரிய முடியுமாக ஆக்கணும். பகவானையும் தர்மத்தையும் அவளுக்கு பரிச்சயம் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு சாதனம் தான் பிரவச்சனங்கிறது. அப்போது சொல்கிறவனுக்கு ஒரு சக்தி, என்ன ஒரு பெரிய சக்தினால் தபஸ்வாத்தியாய நிரதம் அப்படின்னு வேதாத்தியனம் பண்ணி வேதோக்தமான கர்மானுஷ்டானம் சௌதஸ்மார்த்த கர்மாவுக்கு தான் சுவாத்தியாயம்னு பேர். சுவாத்தியாய பிரவச்சனாபியாம் நப்ரமதிதவ்யம். அந்த அனுஷ்டானங்களையும் பண்ணிண்டு பிரவச்சனமும் பண்ணு அப்படின்னு வேதம் போய் சொல்லியிருக்கு. வெளுத்து வாங்கின்னு இருக்கு மழை. இங்கே திருச்சியில் ஸ்ரீரங்கத்தில் இப்போது 2 நாளாக ரொம்ப மழை கொட்டின்னு இருக்கு. ஆளாலும் அதுக்கு மத்தியிலேயே நம்ம ராமாயணத்துலேருந்து 10 ஸ்லோகம் நேற்றுக்கு சொன்னோம், இன்றைக்கி சொல்லின்னு இருக்கோம். மழை சத்தம் கூட கேட்கலாம். இப்போ வீடியோவில் சத்தம் கேட்டுன்னு இருக்கலாம். ஒரே இருட்டாக தான் இருக்குது. சூரியனே இன்னும் பார்க்கல. கார்த்தாலேருந்து இப்போ அஸ்தமிக்க போகிறது 5-6. சூரியனே பார்க்கலைன்னா கூட இவ்வளோ மழையிலையும் இது ஒரு பெரிய சௌகரியம். யூடியூப்பில் சொல்கிறது, நம்ம ஆசிரமத்தில் சொல்கிறது, ராமாசிரமத்திலேருந்து சொல்கிறதுனால நமக்கு இப்போ சாத்தியமாக இருந்தது. வேதம் சொன்னதான தர்மம் சுவாத்தியாய பிரவச்சனாபியாம் அப்பிரமதிதவ்யம்னு வேதம் சொன்னதை அனுஷ்டிக்கிற ஒரு பாக்கியம் நமக்கு ராமர் கொடுத்துருக்கா. இருக்கிற இடத்துலேருந்தே சொல்லி 10 வார்த்தை. வெளியூரில் போனோமானா 10 பேர் வரணும், சபையில் கவலைப்படுவா, கதை நடத்துறவா, மழையாக இருக்கே என்ன பண்ணுறது, இன்னைக்கு கதை வச்சுக்கலாமா வேண்டாமா, வேண்டாமேன்னு சொல்கிறதுக்கு ஊருக்கு 2 பேர் இருப்பான். நல்லதை நிறுத்துறதுக்கு ஸ்டாப் பண்ணுறதுக்கு யாரோ ஒருத்தர் சுற்றிகிட்டே இருப்பான் ஊரில். இவ்வளோ மழையில் எல்லோரும் வருவாளா, யாராவது வழிக்கு விழுந்தால் என்ன பண்ணுறது, உடம்பு துட்டா என்ன பண்ணுறது, மறுநாளைக்கு பணியாயிடுதுன்னா வந்தவாளுக்கு என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப பொறுப்பாக கவலைப்படுவாள். ஊரில் அதுக்கு 2 பேர் இருப்பாள். இப்போ நம்ம ஆசிரமத்துலேன்னா அதை பற்றி கவலையே இல்லை. இங்கேருந்து யூடியூப்பில் சொல்கிறது, அவாவாலும் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போய் உட்காந்து தான் கதை கேட்கணும். சபாவில் கோவில்லேன்னு இல்லாமல் கையிலேயே செல்லு இருக்குது. சௌகரியம் பகவான் நமக்கு. இதுக்கு மேலே தான் என்ன பண்ண முடியும், பகவான் அனுகூலம் பண்ணியிருக்கா. அந்த செல்லுலேயும் அவ்வளவு கிரந்தங்கள் இருக்குது படிக்கிறதுக்கு. இந்த மாதிரி கதைகள் இருக்குது. நம்ம பிரவச்சனமே ஒரு 2000 எபிசோடுக்கு மேலே இருக்குது. 2000 மணி நேரத்துக்கு மேலே இருக்குது. ராமாயணம் பாகவதங்கள்னு எடுத்து பார்த்தோமானா ஜென்மாவை பயனாக்கிக்கலாம். அதுபோல் மகான்கள்லாம் சொன்ன கதை இல்லாமல் ஆடியோவும் இருக்குது. காலத்தில் வீடியோ எடுக்க முடியாத சமயங்களில் ஆடியோவும் எடுத்து வச்சிருக்காள். பரிசிரமப்பட்டு மாயூர சாட்சி எங்கள் பெரியவா செங்காலபுரம் பெரியவாளோட பிரவச்சனம்னா ஒரு 200 மணி நேரத்துக்கு மேலே இருக்குது. மகாபாரதமே 90 மணி நேரத்துக்கு மேலே இருக்குது. ராமாயணம் பாகவதம் தேவி பாகவதம்னு அவளோடது எல்லாமே கிடைக்கிறது இன்றைக்கி ஒரு பெரிய பாக்கியம். அதுபோல் கிருஷ்ணபிரேமி என்ன மகாத்மா
அந்த பெரியவாளோடது பார்த்தோமானா 108 மணி நேரத்துக்கு 108 திவ்ய தேசமே சொல்லியிருக்காளவா. 108 திவ்ய தேசம் 108 மணி நேரம் சொல்லியிருக்கா. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம்னு ஒரு திவ்ய தேசத்தை கேட்டுன்னு வந்தால் கூட நம்ம ஜென்மா பயனாக. அவெல்லாம் அவ்வளவு பிரயாசப்பட்டிருக்காள் நம்மெல்லாம் க்ஷேமமாக இருக்கணும்னு. அதுபோல் கீதை என்ன, ராமாயணம் என்ன, பாகவதம் என்ன, பாரதம் என்ன, அவள் சொல்லாத பிரவச்சனம் கிடையாது. அவளே ஆசு கவி. அவள் நிறையா ஆயிரக்கணக்கான ஸ்லோகங்கள் பண்ணியிருக்காள், கீர்த்தனைகள் பண்ணியிருக்காள். தியாகராஜ சுவாமிகளை போல கீர்த்தனையும் பாடி நித்தியானுசந்தானத்துக்கும் நிறைய பண்ணியிருக்காள். அவளை பற்றி சொல்கிறதுக்கு நமக்கு தகுதி கிடையாது. கிருஷ்ணபிரேமி என்ன பெரியவாள் இங்கே நம்ம ஆசிரமத்துக்கு நிறைய வந்திருக்கா, வந்து ரொம்ப அனுகிரகம் பண்ணியிருக்காள். பாகவதம் ராமாயண பாராயணம் நடக்கிற இடங்கள்ல சமயங்களில் இங்கே வந்து உட்காந்து அவளும் 10 வார்த்தை ராமாயணத்தை பற்றி சொல்லி சந்தோஷப்படுவாள். இது மாதிரி ஒரு ஆசிரமம் ஸ்ரீரங்கத்தில் அமைதியாக ரொம்ப சாந்தமாக அமைஞ்சிருக்கு, ராமர் வந்து ஆசையோடு வந்து உட்காந்துருக்காரு இங்கேன்னு வரத்தையெல்லாம் சொல்லி சந்தோஷப்படுவாள். அது மாதிரி மகான்களோட பிரவச்சனங்கள்லாம் இருக்குது, எல்லாம் செல்லுலேயே இருக்குது. மழை பெய்யுறது, எங்கேயும் போக முடியல வர முடியலன்னா செல்லுலேயே ஆக்கிக்கலாம். பொழுது போலேன்னு சொல்லுவாளா? நான் ரொம்ப வருத்தப்படுவேன் அப்படி யாராவது சொன்னாலானா. ஏன்னா எனக்கு பொழுது போகிறல்லையே. நித்தியப்படி ராமாயண பாராயணம் பண்ணணும், சிவபூஜை இருக்குது, நித்திய சஹஸ்ரநாமம் அங்கே ராமருக்கு இருக்குது, இங்கே சப்தாக நவாகங்கள் ராமாசிரமத்தில் இருக்குது, புஷ்ப செடிகள்லாம் இருக்குது, இங்கே பூ பறித்து ராமனுக்கு வைக்கணும். 1 மணி நேரம் எனக்கு அதுக்கே வேணும். இங்கே பூச்செடிகள்லேருந்து புஷ்பத்தை பறித்து ராமனுக்கு இங்கே இருக்கிற தேவதைகளுக்கெல்லாம் சமர்ப்பிக்க என்னோடய ஹோமங்கள் சிவாவள்ளி கணபதி ஹோமம் நடந்துட்டுருக்கு. சங்கடகர சதுர்த்தின்னா 1008-2000 குழக்கட்டையினால கணபதி ஹோமம் நடக்கிறது. இதை தவிர அப்பப்போ நிறையா பேருக்கு ஜபஹோமங்கள் நடத்தியும் கொடுத்துட்டுருக்கோம் நம்ம. இப்போ இந்த நவாக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் குரு சாந்தியும் சுக்ர சாந்தியும் நடந்தது. 20-30 பிராமணால் வச்சுட்டு ஜபஹோமங்கள் நடந்து சுவாசினி பூஜைகள் ஒரு 20-24 சுவாசினிகளுக்கு வஸ்திரங்கள்லாம் கொடுத்து பூஜையெல்லாம் நடந்தது. ஏதோ நடந்துகிட்டே இருக்கு. நமக்கு இப்போ பொழுது போகிறல்ல, இன்றைக்கி எதை விட்டுட்டோம் அப்படின்னு தோன்றது அஸ்தமிச்சா. இந்த தவிர நித்தியம் தாயாரை போய் தரிசனம் பண்ணுறது, ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் க்ஷேத்திரத்தில் அகிலாண்டேஸ்வரி பக்கத்துலேயே இருக்காள் அம்பாள். ஆச்சாரியாலால் ஸ்ரீசக்கர தாட்டங்கம் சாத்தப்பட்டவாள் ஜம்புகேஸ்வரர் இருக்கார். பக்கத்தில் எவ்வளோ க்ஷேத்திரங்கள் திருச்சியை சுற்றி குணசீலம், சமயபுரம், வயலூர், மலைக்கோட்டை, மாத்ருபூதேஸ்வரர், ஸ்ரீரங்கமே மகாக்ஷேத்திரம், பக்கத்தில் உத்தமர் கோவில். கொஞ்சம் தூரம் போனோமானா புண்டரீகாட்ச பெருமா எஸ்பரே புண்டரீகாட்சம் சபாஹ்ய ஆபியந்தர சுச்சின்னு திருவள்ளரேன்னு மகாக்ஷேத்திரம். அவரை தான் நினைக்கணும். எந்த கர்மாவும் நம்ம பண்ணுறதுக்கு அதிகாரம் அவரால் தான் கிடைக்கிறது. மானசம் வாசிக்கும் பாவம் எப்படி ஸ்ரீராம ஸ்மரணை நெய்வான்னு சொல்கிறோமோ அதுபோல அபவித்ர பவித்ரோபா சர்வாகஸ்தாங்க தோபிவா எஸ்பரேத் புண்டரீகாட்சம்னு நம்ம திருவள்ளர பெருமாளை தான் நினைக்கிறோம். திருவள்ளரேன்னு இங்கே ஏதோ ஒரு 1/2 மணி நேரத்தில் இருக்குது. தூரத்தில் திவ்ய தேசம் மகாக்ஷேத்திரம் திருவள்ளரே மகாக்ஷேத்திரம். புண்டரீகாட்ச பெருமாள் இருக்காருங்க. இப்படி சுற்றி அவ்வளோ க்ஷேத்திரங்கள் இருக்குது. குணசீலம் பெருமாள் இருக்கா. இப்படி நிறைய க்ஷேத்திரங்கள். இந்த பக்கம் போனோமானா கல்லணை பக்கம் போனால் அப்பக்குடத்தான்னு கோவிலடின்னு க்ஷேத்திரம் ஒரு 1/2 மணி நேரத்தில் தூரத்துலேயே இருக்குது. அன்பில்னு அதுபோல் சுந்தரராஜ பெருமாள். எவ்வளவு க்ஷேத்திரங்கள் சுற்றி மகாக்ஷேத்திரம் சொன்னால் விட்டு போயிடும். அவ்வளவு க்ஷேத்திரங்கள் இருக்குது. கிரந்தங்களும் ராமாயணம், பாரதம், பாகவதம், கீதை, நாராயணியம்னு படிக்கிறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அது தவிர ஸ்தோத்திரங்கள் இருக்குது, நித்தியானுசந்தானங்கள் ஆச்சாரியால் 100கணக்காக பண்ணி வச்சுருக்காள் நமக்கு. அதனால் பொழுது போலேன்னு தயவு செஞ்சு யாரும் சொல்லிடக்கூடாது. இந்த மாதிரி கதைகள் கேட்குறவாள் அவளுக்கு பிரத்யேகமாக சொல்கிறேன். பாக்கி பேரை பற்றி லோகாயுதமாக போகிறவாளை பற்றி நமக்கு விஷயம் இல்லை. கதை கேட்குறவாளுக்கு சொல்கிறேன். செல்லுலேயே 300 ஸ்தோத்திரங்கிட்ட என் செல்லில் இருக்குது. ஒரு நாராயணியும் ஒரு கீதை வச்சுக்கலாம், ஒரு விஷ்ணு சஹஸ்ரநாமம் வச்சுக்கலாம். 1/2 மணிக்கு ஒரு பொழுது இருக்குன்னால் ஒரு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்லலாம், ஒரு கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லலாம், ஒரு தட்சிணாமூர்த்தி அஷ்டகம். 5 நிமிஷம் தான் டைம் இருக்குன்னா 5 நிமிஷத்துக்கு ஒரு ஸ்தோத்திரம் இருக்குது. கிருஷ்ணாஷ்டகம், அச்சுதாஷ்டகம். அச்சுதம் கேசவம் ராமநாராயணம் கிருஷ்ணதாமோதரம் வாசுதேவம் ஹரிம் ஸ்ரீதரம் மாதவம் கோபிகா வல்லபம் ஜானகி நாயகம் ராமச்சந்திரம் பஜே. இப்படி ஸ்தோத்திரம் சொல்லலாம். இன்னைக்கு துவாதசி. ஒரு தசகம் நாராயணியத்திலேருந்து வைவஸ்வதாக்கியம் அனுபுத்திர நபாகஜாதா நாபாகநாமக நரேந்திர சுதோம்பரீஷா. பரமபாகவதான அம்பரீஷனோட கதையை படிக்கலாம். உத்தரேத் ஆத்மனாத்மானம் ஆத்மானம் அவசாதையேதுன்னு நம்மளை நம்ம தான் உயர்த்திக்கணும். ஒரு நாளும் தாழ்த்திக்க கூடாது. 100 ஜென்மா இது மாதிரி வரும்னு சொல்ல முடியாது. நல்ல அவயவங்களோட, கை கால் பூர்த்தியோட, நல்ல புத்தியோட மனுஷ ஜென்மா
துர்லபம் மானுஷம் ஜென்மா ததபி அத்ருவம் அர்த்ததம் அப்படிங்கிறார் பிரஹ்லாத சுவாமி மேல பாகவதத்தில். இப்போ ஷஷ்டஸ்கந்தம் நடந்துட்டு இருக்கு. அடுத்தது பிரஹ்லாத சரித்திரம் தான். பரம பாகவதரான பிரஹ்லாதனோட கதை தான் சப்தாகத்தில் வரப்போகிறது. அவர் சொல்கிறார், ஜென்மா கிடைக்குமா, மனுஷ ஜென்மா கிடைக்குமா, எல்லாம் அனுகூலமாக கிடைக்குமா. இந்த மனுஷ ஜென்மாலேயே கண்ணு தெரியாதவாளை எத்தனையோ பேரை பார்க்குறோம், கை கால் சரியில்லாதவாளை பார்க்குறோம், புத்தி சுவாதீனம் இல்லாதவாளை எத்தனையோ பேரை பார்க்குறோம். ஜென்மா போயிடுது, மனுஷ ஜென்மா கிடைச்சிது. ஆனால் பயனாக்கிக்க முடியாத ஏதோ ஒரு சிரமம் அவளுக்கு. ஆனால் நமக்கு எல்லாம் அனுகூலமாக இருக்குது. எப்போதும் சாப்பாட்டை பற்றியே பேசிட்டு சாப்பிட்டுட்டு சாப்பாட்டையும் நினச்சிட்டு ஊர்கதையெல்லாம் பேசிட்டு சினிமா சீரியல் பார்க்குற நேரம் ஒரு வியர்த்தம். அதை பற்றி ஒரு 1/2 மணி ஃபோனில் பேசியாருது யார்த்தையாது. பார்த்ததெல்லாம் லோக விஷயங்கள்லாம் தான் இருக்கவே இருக்கேன். லோகத்தில் எல்லாம் தான் நடந்துன்னு இருக்கு. இப்போ இந்த நேரம் நமக்கு ஒரு 10 நிமிஷம் கிடச்சிதானால் அதை எப்படி பயனாக்கிப்போம், ஜென்மாவை எப்படி பயனாக்கிப்போங்கிறத அந்த ஒரு அவேர்னஸ் எப்பொழுதும் இருக்க. ஜாகரூகனாய் நேரத்தை பயனாக்கிக்கணும். இன்னொரு தடவை கிடைக்காது இந்த நேரம். இன்னொருத்தர் கொடுப்பாளா நமக்கு இந்த நேரத்தை? பைசா போனால் சம்பாதிச்சுடலாம், நேரத்தை யாராவது கொடுப்பாளா? அந்த நேரத்தெல்லாம் பயனாக்கிக்கணும். சுவாத்தியாய பிரவச்சனாபியாம் ந பிரமதிதவ்யம் தேவ பித்ருகாரியாபியாம் ந பிரமதிதவ்யம். எல்லாம் வேதம் சொன்ன முறையில் நம்மளும் இங்கே நித்தியம் ஒரு சர்க்கமாவது ராமாயணம்னு நவாகத்தில் இப்போ சொல்லிகிட்டு இருக்கோம். பாகவத சப்தாகம்னா ஒரு அத்தியாயமாவது பாகவத்தை சொல்லிகிட்டு இருக்கோம். யாராவது ஒருத்தருக்கு பாராயணம் பண்ணுறவாளுக்கு அது பிரயோஜனமாகட்டும். இதை கேட்டுட்டு பாராயணம் பண்ணாலானா இன்னும் மனசுக்கு சம்ஸ்கிருதம் நேரம் வாசிக்காதவாளுக்கு இந்த ஸ்லோகார்த்தங்களை கேட்டுட்டு பாராயணம் பண்ணாலானா இன்னும் அனுபவத்தை ராமர் கொடுப்பார். அதுக்காக சொல்லிட்டு இருக்கோம். அமெரிக்காலேருந்தெல்லாம் ஃபோன் பண்ணுறா, நித்திய ராமாயண பாராயணம் பண்ணிட்டு இருக்கேன், உங்கள் கதையை தான் கேட்குறேன், இவ்வளோ விஷயங்களாக நான் பண்ணுற பாராயணத்துலேன்னு ஒருத்தரும் சொல்லி சந்தோஷப்படுறா. அங்கே போனால் கூட இந்த வாசனை அவளுக்கு பாராயணம் பண்ணிட்டு இருக்கேன், உங்கள் கதையை தான் வச்சுட்டு இருக்கேன், அதோடு கூட நான் பாராயணம் பண்ணுறது அர்த்தம் தெரியலன்னா உங்கள் கதையிலேருந்து இப்படி கேட்டு தெரிஞ்சுக்கிறது. கேட்டுவிட்டு அந்த சர்க்கத்தை படித்தோமானா அவ்வளோ அனுபவமாக இருக்குதுன்னு கேட்டவா சொல்கிறா. நான் என்னோடதாக சொல்லலை, கேட்டவாள் சொல்கிறா. அதில் இன்னைக்கு 106வது சர்க்கம் அயோத்தியா காண்டத்தில் பரதராம சம்வாதம் நடந்துருக்கு. நேற்றுக்கு சுவாமி சொல்லிவிட்டார், அப்பா அவாவாளை பற்றி அவாவா கவலைப்படணுமப்பா, போன தசரதர் பரலோகத்தில் வருத்தப்படுவார்னு சொல்லிட்டு இருக்காதே, இனிமேல் நீ என்ன பண்ணணும், உன்னோட ஆயுஷில் அதை பற்றி யோசி, நான் என்ன பண்ணணுங்கிறத யோசி. நம்ம பண்ண வேண்டியது அப்பா என்ன சொல்லிட்டு போனாரோ அதை கேட்கணும்னு நேற்றுக்கு சொல்லி முடிச்சா. ஏவமுக்த்வா து விரதே ராமே வச்சனம் அர்த்தவதே ததோ மந்தாகினி தீரே ராமம் பிரகிருதி வத்சலம் உவாச பரதச்சித்திரம் धार्मिको धार्मिकं वचः को हि स्यादीदृशो लोके यादृशस्त्वमरिन्दमान् न त्वां प्रव्यथयेद् दुःखं प्रीतिर्वा न प्रहर्षयेद् तम्मतश्चासि वृद्धानां तांश्च पृच्छसि संशयानि यथा मृतस्तथा जीवन्ने यथा सति तथा सति यस्यैष बुद्धिलाभः स्यादे परितप्येत केन सह. बड़ा पेसनार भरत தார்மிகோ தார்மிகம் வச்சஹா அப்படிங்கிறா. தார்மிகனான அந்த பரதன் ரொம்ப தர்மமாக பேசினாரா. எங்கே பேசினார்னால் மந்தாகினி தீரே, அது கங்கை கரை இல்லையா, தர்மத்தை பற்றி தானே பேசுவார். பாகவதமும் கங்கை கரையில் தானே சொன்னாள் சுகாச்சாரியா. பாவனமான கங்கா தீரத்தில் தானே பாகவதமும் படிக்கப்பட்டது. வியாசாச்சாரியாலும் அங்கே தானே இருக்காள், அழகநந்தா கரையில் பத்ரிகாசிரமத்தில். சரஸ்வதியும் அலகநந்தாவும் சேர்ற இடத்துல தானே வியாசாசிரமம்னு சொல்லப்படுறது. புண்ணியமான நதி, அந்த கரையெல்லாம் புண்ணிய கதைகள் தான் பேசிட்டு இருப்பாள். கங்கை யமுனை கரையெல்லாம் எப்போ போனாலும் யமுனக்கரை, அதுவும் பிருந்தாவனம் போனோமானா எங்கேயோ ஒரு தெருவில் ஒரு சப்தாகம் நடந்துகிட்டே இருக்கு. அதுவும் ஹோலி மாதிரி சமயங்களில் போனோமானா 100 சப்தாகம் நடக்கிறது. ஒரு தெருக்கு 10 சப்தாகம் நடந்துருக்கு பிருந்தாவனத்தில். சுகஸ்தல் போனோமானா அந்த சுகர் பாகவதம் சொன்ன அந்த வட்டவிருட்சம் இருக்குது, அதை சுற்றி நிறையா ஹால் அமைச்சிருக்கா. கிட்டத்தட்ட 10-11 ஹால்கள் அங்கே அமைச்சிருக்கா. அந்த சுகதேவாசிரமம்னு அங்கே தான் பாகவத சப்தாகம் ரொம்ப நல்ல முறையில் ஒரு பக்தர் அங்கே அனந்த நாராயணன் ரொம்ப பிரயாசப்பட்டு நடத்தினா. ரொம்ப வருஷமாக இந்த சப்தாகம் நவா நடத்தின்னு இருக்கா. சுகஸ்தலில் நீங்கள் பாகவதம் சொல்லணும்னு நான் நடத்தணும்னு ஆசைப்பட்டு அங்கே ரொம்ப பிரயாசப்பட்டு ஒரு 50-100 பேரை பக்தாலையும் அழிச்சுன்னு அங்கே பிரவச்சனம் நடத்தினா. அங்கே பார்த்தோமானா 11 ஹால் இருக்குது, அதில் 7 ஹாலில் சப்தாகம் நடந்துட்டுருக்கு. சாதாரண நாளில், ஒன்றும் விசேஷமான தினங்கள்னு இல்லை, வெறுநாள்லேயே எப்போதும் நடந்துகிட்டே இருக்குமா.
11 ஹாலில் 7 ஹாலில் சப்தாகம் நடக்கிறது. நம்ம பண்ணிகிட்டே இருக்கிறதையே 4வது நாள் ஒரு சப்தாகம் தொடங்குறது, 5வது நாள் ஒரு சப்தாகம் முடிகிறது. இப்படி ஆரம்பிச்சுட்டே இருக்கு. நிற்காத அந்த வட்டவிருட்சம். அப்போ சுகாச்சாரியால் ஒரு பாகவதம் சொன்ன அந்த சாநித்தியம் எப்படி இருக்கு பாருங்க. ஒரு தடவை தான் அவர் சொன்னார். அவரோட அந்த சாநித்தியம், அந்த வாக்கு, அந்த சப்தம் அங்கேயே இருந்து எல்லாரையும் அதில் ஈடுபடுத்துறேன். ததோ மந்தாகினி தீரே ராமம் பிரகிருதி வத்சலம். இந்த மந்தாகினி தீரத்தில் எல்லாரிடத்துலையும் அன்பு செய்யக்கூடியவரா ராமர். ராமம் பிரகிருதி வத்சலம். பிரகிருத்தின்னா லோகத்தில் உடையவர்கள்னு அர்த்தம். இங்கே பிரகிருத்தின்னா சாதாரணமாக பிரகிருத்தின்னு தத்துவங்களில் சொல்கிறா போல சொல்லக்கூடாது. பூலோகவாசிகள் எல்லாரிடத்துலையும், குதிரை, யானை, என்னென்ன ஜீவராசிகள் உண்டோ எல்லாரிடத்துலையும் அன்பு செய்யக்கூடிய தெய்வமாம் ஸ்ரீராமன். சர்வபூத தயாபரன்னார் வால்மீகி. சர்வபூதங்களிடத்துலையும் ஒரு தய உடையவரா ஸ்ரீராமர். ததோ மந்தாகினி தேரே ராமம் பிரகிருதி வத்ச. ராமனை பஜிக்கிறதுக்கெல்லாம் இந்த ஸ்லோகங்கள்லாம் தான் நமக்கு பிரமாணம். ராமா ராமா ராமான்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம், ராமாயணம் படிச்சுட்டு இருக்கோம். ஆனால் வால்மீகி அது மாதிரி நமக்கு, எங்கள் தாத்தா சொல்லுவார் நாராயண தீட்சிதர், நரம்பில் வெயினில் இன்ஜெக்ஷன் பண்ணுறா போல வால்மீகி பண்ணுறாரு நமக்கு அப்படின்பா. சாதாரணமாக ஊசி போடுறதுக்கும் வெயினில் போடுறதுக்கும் வித்தியாசம் உண்டு. வெயினில் போட்டாலனா உடனே ரத்தத்தில் கலந்து நமக்கு அந்த மருந்து க்ஷேமத்தை, ஆரோக்கியத்தை செய்ய ஆரம்பிச்சு. அதுபோல் ராமனிடத்தில் பக்தி வரத்துக்கு அப்படி வெயினில் போடுறார் ஊசி நமக்கு வால்மீகி அப்படின்பார் எங்கள் தாத்தா. அந்த அந்த உதாரணங்கள்லாம் யோசித்து பார்க்கணும். இந்த மேதாவி அவர் சொன்னதை வாஜபேயாதி யஜ்யங்கள் பண்ணவன். அனந்தராம் தீட்சருடைய சொந்த தம்பி நாராயண தீட்சர், என்னுடைய பிதாமக. நிறைய கிருத்துக்கள் பண்ணியிருக்கா. இஷ்டி அக்னிஹோத்திரங்கள்லாம் பண்ணிட்டு தன் புள்ள பேரன் எல்லாருக்கும் அக்னிஹோத்திரம் எடுத்து வச்சு யாகங்கள் பண்ணி வச்சு யஜ்யத்தில் ஸ்ரௌதத்தில் அப்படி ஒரு புத்தி அவருக்கு. 13 பேர் அவருக்கு நாராயண தீட்சருக்கு. அதில் அவரை பார்க்காத பேரன் நான் ஒருத்தர் தான். எல்லா பேரனையும் அவர் மடியில் எடுத்து வச்சுன்னு குஞ்சிருக்கார். எனக்கு ரொம்ப வருத்தம் அவரை பார்க்கலன்னு. அவர் மறைஞ்ச மாதத்துக்கு அடுத்த மாதம்தான் நம்மளுடைய ஜனனம். ஆனால் எங்கள் பாட்டி அப்புறம் ஒரு 4-5 வருஷம் இருந்தா. அப்பாவோட அம்மா அவள் சொல்லிகிட்டே இருப்பாளாம், வாசலால் போயிட்டு தாத்தா கொள்ளையால் வந்துட்டார் அப்படின்பாரான். பாட்டியோட வாக்கு, தாத்தா பண்ண வாஜபேயன் நமக்கு தான் அந்த ஆற்றுல பண்ணுற பாக்கியம் கிடைச்சிது. இந்த குடும்பத்தில் தாத்தா என்னென்ன யஜ்யங்கள் பண்ணாரோ எல்லாம் பண்ணுற பாக்கியம் நமக்கு கிடைச்சிது. பெரியவாளோட அனுகிரகம். அவளுக்கு சிங்கேரி, காஞ்சியிலேருந்தெல்லாம் கூட சத்திரங்கள்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருந்தா. 1965 விஸ்வாவசு வருஷத்தில் அவர் யஜ்யம் பண்ணினார் டிசம்பரில். நமக்கும் அவர் 58 வயசில் பண்ண வாஜபேயத்தை நமக்கு 35 வயசில் பண்ணுற பாக்கியத்தை ஸ்ரீராமன் கொடுத்தா. ரங்கநாதனம் தாயார். அவர் கர்வச்சயனம் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தால், ஆனால் அவருக்கு கிடைக்கலேன்னு எங்கள் அப்பா சொல்லிகிட்டு இருந்தா. பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை சரியில்லைன்னு 1000 இஷ்டகையெல்லாம் போட்டு செய்கிற பெரிய காரியம் அது. அதுவும் ராமானுகிரகத்தில் நமக்கு வாஜபேயத்துக்கு முன்னாடியே அதுவும் சித்திச்சு. கருடச்சயனமும் பண்ணி வாஜபேயமும் பண்ணுற பாக்கியம். யஜ்யம் பண்ணுறது உயர்ந்த, வேதத்தில் சொன்ன கர்மாக்கள் உயர்ந்தது. அதுலேயும் யஜ்யம் எல்லாத்தையும் விட உயர்ந்தது. ஸ்ரேஷ்டதமாய கர்மண இத்யாஹ யஜ்ஞோ ஹி ஸ்ரேஷ்டதமம் கர்மா. வேதம் போய் சொல்கிறது. அது அவளுக்கு ரொம்ப நம்பிக்கை. எங்கள் பிதாமகாளுக்கு அவளுடைய அனுகிரகம், நமக்கும் அதெல்லாம் பண்ணுற பாக்கியம். அதோட கூட ராமாயணம் பாகவதமும் சொல்லிகிட்டு இருக்கோம். அவர் அடிக்கடி சொல்லுவார், ராமாயணத்தில் வால்மீகி நமக்கு ராமபக்தியை அப்படியே ஐவியாக போடுறார் அப்படின்பா. ஏதோ ஒரு இடத்துல அப்படியே சொல்லி விடுவார் வால்மீகி. ராமனிடத்தில் அப்படி ஒரு அன்பு வரா போல பதங்களை அப்பப்போ போட்டுட்டே இருப்பார். ததோ மந்தாகினி தீரே ராமம் பிரகிருதி வத்சலம். எல்லா இடத்துலையும் அன்பு செய்யக்கூடியவராம், வாத்சல்யம் உடையவராம் ஸ்ரீராமர். ஏவமுக்த்வா து விரதே ராமே வச்சனமர்த்தவதி. ரொம்ப அர்த்தம் புரிஞ்சதுதான வாக்கு ஸ்ரீராமர் சொல்லி முடித்ததும் தர்மாத்மாவான அந்த பரதன் தார்மீகமான ஸ்ரீராமனை பார்த்து சொல்ல ஆரம்பித்தார். சித்திரம் ஆச்சரியமான சொற்களை சொன்னார். வாச பரதச்சித்திரம் தார்மிகோ தார்மிகம் மச்சஹான். தார்மிகனான பரதன் தர்மஸ்வரூபமான ஸ்ரீராமனிடத்தில் சொல்ல ஆரம்பித்தார். என்ன சொன்னார்? அண்ணா, பெரிய பேச்செல்லாம் நீங்கள் பேசுகிறேன். யதா காஷ்டஞ்ச காஷ்டஞ்சேன்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய பேச்சு. வசிஷ்டாதி ஞானிகள் தான் அதை உணருவாள். நாங்கள் குடும்பிகள் எங்களால் எப்படி உணர முடியும்? உங்களை போல யார் இருக்க முடியும்? கோஹி ஸ்யாதி திருஷோ லோகே யாதிருஷஸ்துவம் அரிந்தமான் நத்வாம் பிரம்யதயே துக்கம் பிரீதிர்வான பிரஹர்ஷயேதி. ஹே அரிந்தமா, ஜிதேந்திரியா,
நீங்க எப்படிப்பட்டவரோ அதுபோல இந்த உலகத்துல யார் இருக்காள்? ராமன் சொன்னா அன்னைக்கு இல்லை, இன்னி பரியந்தான் அந்த ராமனுக்கு ராமன் தானே நிகரா இருக்கார். திரேதாயுகமாச்சு, அப்புறம் துவாபர யுகம் 10 லட்சம் வருஷமாச்சு, அப்புறம் கலிபுரந்த 5000 சொச்சம் வருஷம் ஆச்சு. திருப்பி ராமாயணம் தான் படிச்சுட்டு இருக்கோம், ராமனை தான் நினைச்சுட்டு இருக்கோம், ராமநாமன் தான் சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா அவரை போல இன்னொருத்தர் வந்துட்டா அவரையும் நினைப்போம், இன்னொருத்தர் இல்லையே. இல்லை, கோட்டிக்கணக்கான ஜனங்கள் பிறந்து மடிகிறா. ஒரு நாளைக்கு இத்தனை பேர் பிறக்கிறா, ஒரு நிமிஷத்துக்கு இத்தனை குழந்தைகள் பிறக்கிறது லோகத்துல எல்லாம் சொல்றா. சென்சஸ் எல்லாம் நிறையா தான் இருக்கு, ஆனால் ராமன் பிறக்கலையே. ஒரு ராமன் தானே திரேதாயுகத்திலே தசரத குமாரனாய் கௌசல்யானந்தனாய் தாத்தாக்கள் இடத்துல அப்படி ஒரு அன்பு செய்கிறவனாய், பக்தால் இடத்துல அப்படி ஒரு வாத்சல்யம் உடையவனாய், நண்டின வாளுக்கெல்லாம் கருணை செய்கிறவனாய், அநாத ரட்சகனாய், ஆபத் பாந்தவனாய், தீன சரண்யனாய், கருணாமூர்த்தியாய் ஒரு ராமன் தானே திரேதாயுகத்தில். அவரையே தானே நினைச்சுட்டு இருக்கோம். வால்மீகி எழுதி வச்சிருக்கார், அந்த கதையே பாடின்னு இருக்கோம், சொல்லிட்டு கேட்டுன்னு இருக்கோம். அவரையே சித்திரங்கள்லையும் பிம்பங்கள்லையும் வச்சு பூஜிச்சுட்டு இருக்கோம், அவர் நாமத்தையே சொல்லிட்டு இருக்கோம். அதை பரதன் அன்னைக்கே சொல்லிவிட்டா, அண்ணா உங்களுக்கு நிகர் யார் இருக்காள்? கோஹிஸ்யாதி திருஷோ லோகே யாதிருஷஸ்துவம் அருந்தமான் நத்வாம் பிரவ்யதையே துக்கம் பிரீதிர்வான பிரகர்ஷயேது. அண்ணா உங்களை போல இருக்கிறவாளுக்கு கஷ்டமும் ஒன்றும் பண்ணார், சௌக்கியமும் சந்தோஷமும் ஒன்றும் பண்ணார். ஞானிகளுக்கு அவளை சுகமும் பந்தப்படுத்தாது, கஷ்டமும் வருத்தப்படுத்தார். மோதிதநானா ஜன கிருத்தியா பிரம்மேந்திரா, சதாசிவ பிரம்மேந்திரா, நான் எதை சாப்பிடணும், எதை போகணும், நான் எதை படிக்கணும், எதை படிக்க வேண்டாம், நான் என்ன பண்ணணும், என்ன பண்ண வேண்டாம் விட்டாலவா. அவர்கள் லோகத்தில் ஆனால் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காள் என்னால் அவளுடைய கர்ம வினையாய் அவவா ஏதோ ஈடுபட்டு இருக்கா. சில பேர் சந்தோஷப்படுறாள், சில பேர் துக்கப்படுறாள், அவளுடைய கர்மவசமாய் அவள் ஈடுபட்டு இருக்கா. மோதித நானாஜன கிருத்தியா. ஆனால் எனக்கு ஒன்னால் கிம் படனீயம் கிம் அபடனீயம், கிம் பஜனீயம் கிமபஜனீயம், கிம் கரணீயம் கிமகரணீயம், சர்வத்திர சதா ஹம்சத்தியானம் கர்த்தவியம் போ முக்தி நிதானம் சர்வம் பிரம்மமயம் அப்படின்னால் பிரம்மேந்திரா. நான் எதை படிக்கணும், யாரை பஜிக்கணும், யாரை பஜிக்க வேண்டாம் ஒன்றும் கிடையாது. சந்தோஷத்துலேயும் ஹாஹூன்னு குதிக்க மாட்டாள் ஞானிகள், துக்கம் வந்தாலும் மூஞ்சி தொங்க போட்டு வருந்தின்னு இருக்க மாட்டாள். நத்வாம் பிரவ்யதையே துக்கம் பிரீதிர்வான பிரஹர்ஷயேது. கீதையிலேயே அதானே சொல்றா, மாத்ரா ஸ்பரிசாஸ்து கௌந்தேய சீதோஷ்ட சுகதுக்கதாக ஆகமா பாயினோ நித்யாக தாம் ஸ்திதிக்ஷஸ்வ பாரத எம் ஹினவ் யதயம் தே தே புருஷம் புருஷரிஷப சமதுக்க சுகம் தீரம் சோ அமிர்தத்வாய கல்பதே. சா அமிர்தத்வாய கல்பதே. துக்கத்தையும் சுகத்தையும் எவன் சமமா நினைக்கிறானோ அர்ஜுனா, அவன் அமிர்தத்துக்கு ஒப்பானவனாக ஆறான். அமிர்தத்துக்கு ஒப்பானவன்னா என்ன அர்த்தம்? மிருதமாக மாட்டான்னு அர்த்தம். எல்லாரும் மரிக்கிறவாள், அவன் அமிர்தத்தாக ஆயிட்டான். அமிர்தஸ்ய புத்திராகாங்கிறதை உபனிஷத்து. ஹே அமிர்தஸ்ய புத்திராகா அப்படிங்கிறது உபனிஷத்து. நீ சாக பிறந்தவன் இல்லடா, நீ அமிர்தமயமானவன்டா, நீ பரமாத்மாவோட அம்சண்டா நீன்னு சொல்றதே உபனிஷத்து. அது சுவாமி சொல்றால், சுகத்தையும் துக்கத்தையும் அவன் சமமா வச்சுட்டானோ அவன் அமிர்தத்துக்கு ஒப்பானவன். சுகதுக்க சமதுக்க சுகம் தீரம், கொஞ்சம் கஷ்டம்தான், அது தீரனா இருந்து செய்யணும். சஹா அமிர்தத்வாய கல்பதே எம் ஹினம் யதயம் தே தே புருஷம் புருஷரிஷபா. துக்கம் வரத்தான் வரும், நம்மளை சொனங்கத்தான் பண்ணணும், மீண்டு வரணும். சந்தோஷம் வந்தாலும் தலகால் புரியாம தான் போகும், அடக்கிக்கணும் மனசு, ரொம்ப ஆடக்கூடாது. அதனால தான் ஒரு சந்தோஷம் வந்துதானா நம்ம பெரியவாள்லாம் குலதெய்வத்தை நினச்சிப்போம். குலதெய்வத்தை போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம், கோவிலில் போய் பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம், நமஸ்காரம் பண்ணிட்டு வரலாம், அபிஷேகம் பண்ணலாம். நல்ல காரியத்தில் அப்படியே மனசு திருப்பிலாம். சந்தோஷத்தை அப்படியே நேரம் கொண்டாட ஆரம்பித்தானா, பார்ட்டி வைக்கிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு பாப்பத்தில் ஈடுபட ஆரம்பிச்சு விடுவார். அதை சுவாமி பக்கமாக அப்படி திருப்பினா. 10 ரூபா பணம் வந்தால் கூட ஒரு சப்தாகம் நடத்துவோம். ஐஸ்வர்யம் வந்துதானா உடனே அதை ராமனுக்கு எப்படி விநியோகம் பண்ணுவோம், ஒரு ராமாயண நவாகம் நடத்துவோம். சுவாமிக்கு ஏதாவது ஒரு லட்சார்ச்சனை பண்ணுவோம், ஒரு துவாதச பிராமண போஜனம் பண்ணுவோம். ஏதாவது ஒரு நல்ல காரியத்தில் அப்படி திரவியத்தை சந்தோஷத்தை அப்படி தர்மமாக ஆக்கிக்கிற. கோஹிஸ்யாதி திருஷோ லோகே யாதிருஷஸ்துவம் அரிந்தமா நத்வாம் பிரவ்யதையே துக்கம். சகிக்கணுண்டா அர்ஜுனா,
கௌந்தேயான்னு கூப்பிடுறாள். அங்கே மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேயான்னா, ஹே குந்தியோட புத்திரான்னா ஆச்சாரியால் அதுக்கெல்லாம் கூட வியாக்கியானம் பண்ணியிருக்கா. அர்ஜுனான்னு கூப்பிடுறது தானே, சம்போதனம் தானே. அதுக்கு என்ன வியாக்கியானம்னால், குந்திக்கு பிள்ளையா பிறந்து சுகதுக்கத்தை சகிக்க தெரிய வேண்டாமான்னு அர்த்தமா. கௌந்தேயான்னு அங்கே கூப்பிடுறது, அவள் எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களெல்லாம் வளர்த்தா. சின்ன வயசுலேயே பாண்டு பிராமண சாபத்தினாலே புத்திர வம்சம் இல்லாத போகிற காலத்தில் தேவதா பிரசாதத்தினால உங்களை பெற்றால். கடைசியில் கிந்தவரோட சாபம் பலிச்சுது. அவர் சதசங்காசிரமத்திலே வெடித்து போயிட்டார். 100 வெடிச்சு தலை. பாண்டு மறித்து போயிட்டார். பத்னியோடு சேர்ந்தையான அவன் தலை வெடிச்சுடும்னு சாபம் கொடுத்துருந்தார் ரிஷி. பிராணம் போயிடுத்து அவருக்கு. மாதிரியும் கூட இருந்த சபத்தினி அவளும் உடன்கட்டை ஏறி விட்டாள். அவள் பெற்ற 2 குழந்தைகள், தான் பெற்ற 3 குழந்தைகள். பேதம் இல்லாத நகுல சகதேவர்களையும் தம்பெத்த புள்ள போல தோளில் 1, இடுப்பில் 1, முதுகில் 1, கையில் 1 பிடிச்சிருந்து உங்கள் 5 பேரையும் என்ன பாடுபட்டு வளர்த்தார் இந்த குந்தி. சுவாமி சொல்கிறாள், அம்மா நீ படாத கஷ்டம்னு ஒன்று உண்டா வாழ்க்கையிலேங்கிறா. மகாபாரதத்தில் பிண்டம் பிரதீட்சமானார்த்தம் விதுரஸ்ய நிவேசனேன்னா 13 வருஷம் வனவாசம் போன காலத்தில் விதுரன் வீட்டில் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு ரொம்ப ஏழ்மையாம் விதுரன். அவர் பெரிய மந்திரி ராஜ்யத்திலே, ஆனாலும் வசதி கிடையாது. பெரிய பணங்கள்லாம் அவருக்கு கிடையாது. சாதாரண கூரை குச்சு தான். ஏதோ கஞ்சியோ பழங்களோ அவள் சாப்பிட்றதுல ஒரு பங்காம் குந்திக்கு. அவளுக்கே ஒன்றும் இல்லை, அதில் பங்காளி வேற குந்தி. கதற கதற பாண்டவாள் விதுரரை பார்த்துக்கோங்க ஒன்று அம்மாவை அவர் கையில் ஒப்படைச்சிட்டு போயிட்டா. நானும் வருவேன்னு அடம் பண்ணினால் குந்தி, அம்மா காட்டில் நீ வராதே, கஷ்டம் வரும் உனக்கு, சித்தப்பா பார்த்துப்பார் உன்னைன்னு விதுரர் வீட்டில் விட்டுட்டு போயிட்டாள். தூது வந்த காலத்திலையும் சுவாமி பின்னாடி பட்டாபிஷேக மானத்திலையும் குந்தியை பார்த்து சொல்கிறாள், அம்மா விதுரனுக்கு ஏதாவது கிடைச்சி அதுலேருந்து உனக்கு ஒரு பங்கு கிடைக்கணும்னு உட்காண்டிருந்தியேம்மா. பிண்டம் பிரதீட்சமானார்த்தம் விதுரஸ்ய நிவேசனை. எப்போ இலை போடுவா, சாப்பிட கூப்பிடுவாளான்னு யாரும் மகாராணி எதிர்பார்த்துட்டு இருந்தாமா. சந்திரவம்சத்து ராஜாவுக்கு வாக்கப்பட்ட குந்தி தேவி, குந்தி போஜனுடைய புத்திரியவள். அவள் சாப்பாட்டுக்கு பசியோடையே இருந்தாலும் விதுரன் வீட்டில். ஏன்னா அவருக்கே கிடைக்காது. அவர் கிடைச்சான்னா இவளுக்கு போடுறதுக்கு. அவருக்கு ஏதோ கிடைச்ச பூவம்பழத்தையும் ரம்பாபலத்தையும் கஞ்சியும் எவாகுயையும் இவள்கிட்டையும் பகிர்ந்து சாப்பிட்டுன்னு இருந்தார். சுவாமி கேட்கவே கேட்டுவிட்டார். விதுரன் வீட்டில் அவ்வளவு கஷ்டப்பட்டியே அம்மா. எப்போ கேட்குறாள், பட்டாபிஷேகங்கள்லாம் ஆனதுக்கு அப்புறம் குந்தி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுறாள், கிருஷ்ணனை உன்னால தானே என் குழந்தைகள் காப்பாற்றப்பட்டால். உங்கள்கிட்ட நான் ஒரு வரன் கேட்குறேன். என் வாழ்நாள் முழுக்க எப்படி ஆரம்ப காலத்துலேருந்து கஷ்டமாக போச்சோ, என்னோட பிற்காலங்களும் கஷ்டமாகவே இருக்கட்டும். விபதசம் துர சஸ்வதி தத்திர தத்திர ஜெகத்குரு பவதோ தரிசனம் யத்யாதி அபுனர்பவ தரிசனம். குந்தி ஸ்துதியில் அவள் சொல்கிறாள், என் வாழ்க்கை முழுக்க கஷ்டமாகவே இருக்கட்டும்னா. இப்போ சுவாமி சொன்னால் அழுதுவிட்டாள் சுவாமி. என் வாழ்க்கையில் பட்ட கஷ்டம் போராதா அத்தை, பகவானுக்கு அத்தை முறை வேணும் குந்தி. நீ வாழ்க்கையில் பட்ட கஷ்டம் போராதா, இன்னும் வேறு கஷ்டத்தை கேட்பாளா, உனக்கு ஏதாவது புத்தி கலங்கி போயிட்டா அத்தை. அதுவும் என்னை பார்த்து போய் கஷ்டத்தை கேட்குறையே. ரூபம் ஆரோக்கியம் அர்த்தாம்ச்ச போகாம்ச்சைவ ஆனுஷங்கிகானு எல்லா பாக்கியத்தையும் தரவன்ட்ட போய் நீ கஷ்டத்தை கேட்குறியே. ஏன் இப்படி கேட்டேன்னால், அப்போ சுவாமியை பார்த்து குந்தி சொல்கிறாள், கஷ்டம் வந்தால் தானே கிருஷ்ணா உன்னை நினைப்போம் நாங்கள். சௌக்கியமானா உன்னை மறந்து போயிடுவோம். உன்னை மறக்கிற சௌக்கியம் வேண்டாம், உன்னை நினைக்கிற கஷ்டம்தான் வேணும் அப்படின்னு விவேகத்தோடு கேட்குறாள் அந்த அத்தை. அப்போ சுவாமி சொல்கிறாள், கஷ்டம் வந்து தான் நீ என்ன நினைக்கணுங்கிறது இல்லை அத்தை, நான் எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கேன், கஷ்டத்தை கேட்காது. நீ பட்ட கஷ்டம் போரும் வாழ்க்கையில் அப்படின்னு சுவாமியே கண்ணீர் விட்டு குந்தியை சமாதானப்படுத்துவார். ஆனால் இங்கே கீதையில் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறாள், சகிக்கணுண்டா அர்ஜுனா, நீ குந்தி உள்ள இல்லையா. அழகான பதங்கள் கீதையில். நம்ம ஏதோ ஞானம் ட்ரைன்னு நினச்சின்னு இருப்போம். ஆச்சாரியால் பாஷ்யங்கள்லாம் பார்த்தோமானால் கண்ணீர் விடுறா போல இருக்கும். அதுவும் ஆதிசங்கர பகவத்பாதால் 12 வயசில் எழுதின பாஷ்யங்கள். இந்த கீதா பாஷ்யங்கள்லாம் காசியில் உட்காந்துட்டு எங்கள் கரையில் 12 வயசில் எழுதுகிறாள். பிரம்மசூத்திரத்துக்கும் கீதைக்கும் பாஷ்யம். அதில் சொல்கிறாள், மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேயா சீதோஷ்ண சுக துக்கதாக. சுகமோ துக்கமோ குளிரோ வெயிலோ எல்லாம் வந்து போகிறது தானேடா அர்ஜுனா. குந்திக்கு பிள்ளையா பிறந்து நீ அதை சகிக்க வேண்டாமாடா அப்படிங்கிறா. கௌந்தேயா, கௌந்தேயான்னு கூப்பிடுறா. சீதோஷ்ண சுக துக்கதாக ஆகமாபாயினோ நித்யாக
வந்து வந்து போகிறது தான், எதுவும் நிலை இல்லை. வரத்தையும் சகிச்சுக்கோ. தாம் ஸ்திதிக்ஷஸ்வ பாரத, சகிப்புத்தன்மையே கைக்கொள் அப்படின்னு பகவான் சொல்றார் கீதையில. அதை தான் இங்கே பரதனும் சொல்றார். உங்களை துக்கமும் பாதிக்காதுன்னா சுகமும் பாதிக்காது. நத்வாம் பிரவ்யதயே துக்கம் பிரீதிர்வான பிரஹர்ஷயேத் சம்மதச்சாசி விருத்தானாம் தாம்ஸ்ச பிருச்சசி சம்சயானே. நீங்க எப்பொழுதும் பெரியவர்களோடையே பழக்கம் உடையவாள், பெரியவாளுக்கு சம்மதமாக வாழறவாள் நீங்கள். சம்மதச்சாபி விருத்தானாம், பெரியவாளுக்கு சம்மதமா வாழ. அவன் நல்லவன் 4 சாதுக்கள் சொல்லலாம். பெரியவாள்னா குட்டிச்சவருக்கு வயசாரா போல ஆயிரவாள்லாம் பெரியவாள் இல்லை. நதே விருத்தா ஏன வதந்தி தர்மம் அப்படின்னால் மகாபாரதத்தில் சபாபர்வால தர்மம் தெரிஞ்சவன் தான் வயசானவன். குட்டிச்சவருக்கு வயசானா போல வயசானவன் தான் வயசானவன் ஆயிடுவான. சம்மதாபி விருத்தானாம், வசிஷ்ட வாமதேவாதிகள் விஸ்வாமித்ராதிகளுக்கெல்லாம் சம்மதமானவாள் நீங்கள். அவள்கிட்டையும் சந்தேகங்களை அடிக்கடி கேட்டு தெரிஞ்சின்றவாள். தாம்ஸ்ச பிருச்சசி சம்சயானி. அதனால இறந்தவனுக்கு எப்படி அதுபோல இருக்கிறவனுக்கும் துக்கம் கிடையாது. யதாமிருதஸ்ததா ஜீவன்னே யதா சதி ததா சதி ஏ சீஷ புத்திலாபஸ்யாதி பரிதப்யேத கேனசா. இருக்கிறதையும் சரி, இல்லாத இருக்கிறதையும் சரி, உயிரோடு இருக்கிறதையும் சரி, உயிர் இல்லாத இருக்கிறதையும் சரி, எல்லாம் ஒரே நிலைதான் அப்படிங்கிற ஒரு பரிபாகம் எவனுக்கு ஏற்பட்டதோ அவன் எதனால துக்கப்படுவான்? ஒரு நாள் எல்லாத்தையும் விட்டுட்டு போகத்தானே போறோம் அப்படிங்கிறவன் இப்ப எதுல ஆசையை வைப்பான்? ஒன்னும் வஸ்துக்கள்லாம் இவனை விட்டுடும், இல்லை இவன் எல்லாத்தையும் விட்டுட்டு போறா போல ஆகிடும். லோகத்துல ரெண்டுமே நடக்கிறது பார்க்கிறோம். எல்லாம் இருக்கு, வீடு வாசல் தோட்டம் துறவு காரு பங்களா எல்லாம் இருக்கு. ஆனா பொட்டுன்னு போயிட்டார். எல்லாம் இருக்கு சார், அவர் போயிட்டாரா அப்படிங்கிறான். அவ்வளோ இருக்கே, பார்த்து பார்த்து வீடு கட்டினாரே, கப்பல் மாதிரி கார்லாம் வாங்கினாரே, அவர் போயிட்டாரா அப்படிங்கிறார். யார் அனுபவிப்பா? அவ்வளோ ஓடி ஓடி சேர்த்தாரே அப்படிங்கிறார். சிலவனுக்கு எல்லாம் சர்வசுத்தி ஆயிடுறது, எல்லாத்தையும் சேர்த்தான் சர்வசுத்தி ஆயிடுது, உஞ்சவர்த்திக்கு வந்துவிட்டான். எத்தனை பேரை பார்க்குறோம், பெரிய கோட்டீஸ்வரன் தங்கத்தாம்பாளத்தில் சாப்பிட்டவன்லாம் பிச்சை எடுத்த கதையெல்லாம் திருச்சியிலேயே நடந்திருக்கு. திருச்சி மாநகர்லேயே பல கதைகள் உண்டு. பழைய காலத்து கதைகள் சொல்கிறேன், 70-80 வருஷம் முன்னாடி கதைகள். தங்கத்தாம்பாளத்தில் சாப்பிட்டவர் பிச்சைக்கு 10 ரூபா யாராவது கொடுக்க மாட்டாளா சாப்பிடேன்னு இதே திருச்சியில் சுற்றினார். பேர் சொன்னால் ரொம்ப பெருமையாக இருந்தவர். அவர் பேர் வருத்தமாக போயிடும், அதில் அவர்கிட்ட ஈடுபாடு உள்ளவாளுக்கு. தங்கத்தாம்பாளத்தில் தான் சாப்பிடுவார் அவர். அதோட கூட மாடியில் அவருக்கு பெட்ரூம்னா அவர் கார் மாடி பெட்ரூம் பர்யந்தம் போகுமா. சறுக்கு மரம் வச்சு காரை அப்படியே பெட்ரூம் வரைக்கும் மாடியில் ஏற்றி கார்லேருந்து அப்படியே பெட்டில் படுத்துவாராம். அது மாதிரியெல்லாம் மெட்ராஸில் வீடு கட்டி வாழ்ந்து கடைசியில் திருச்சியில் வந்து ஒன்றுமில்லாத போய் சிரமப்பட்ட கதையெல்லாம் உண்டு லோகத்தில். யதாமிருதஸ்ததா ஜீவன் யதா சதி ததா சதி. இருக்குங்கிறதும் இல்லாமல் இருக்கிறதுங்கிறதும், இருக்காளுங்கிறதும் இல்லாமல் இருக்காங்கிறதும் எல்லாம் ஒன்றா போனவனுக்கு ஏது துக்கம்? அந்த நிலை எவனுக்கு ஏற்பட்டுடுதோ. இன்னைக்கு இருக்கிறவாள் நாளைக்கு இல்லைங்கிற விவேகத்தை நித்தியம் நினைச்சுட்டு இருந்தாலும் வருத்தப்பட மாட்டான். இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிறது நாளைக்கு சாஸ்வதம் இல்லை அப்படிங்கிறத நினைக்கிறவனும் வருத்தப்பட மாட்டான். அதாவது அகங்காரம் மமக்காரம்னு அர்த்தம். நான் நான் நானோ என்னோடது என்னோடதுன்னோ இந்த அபிமானத்தினால தான் துக்கம் ஏற்படுறது. யஸ்ஸீவ புத்திலாபஸ்யாதி பரிதப்யேத கேனசா பராவரஜ்ஞோ யஷ்டஸ்யாதி யதாத்வம் மனுஜாதிபா சயேவம் யசனம் பிராப்யே நவிஷீதிதுமர்ஹதி. ஹே மனுஜாதிபா, சக்கரவர்த்தியாரே, இவ்வளவு கஷ்டத்தை அடைஞ்சு காட்டில் சித்திரக்கூடத்தில் வந்து உட்காந்துண்டும் மகாஜானியாய் இருக்கேல் உங்களை எந்த கஷ்டம் வந்து அண்டும்? இப்படி உடஞ்ச போட் வந்து குடிசையில் நேத்திக்கு அயோத்தியிலே தங்க தாம்பாளத்தில் சாப்பிட்டு உயர்ந்த ரத்தனை உங்கள் பதிச்ச கட்டியில் படுத்துண்டு பெரிய உபரிகையில் அயோத்தியிலே பெரிய அரண்மனையில் வாழ்ந்தவர் இன்னைக்கு சித்திரக்கூடத்தில் இப்படி வந்து மரத்தடியில் உட்கார்ந்துட்டு இருக்கேன். யதாத்வம் மனுஜாதிபா சயேவம் யசனம் பிராப்யே. அப்படி இருந்துட்டும் இங்கேயும் ராஜா போல இருக்கேன்.
உங்களை எந்த வருத்தம் கஷ்டப்படுத்தும்? உங்களை பார்த்தா எனக்கு என்ன தோன்றது தெரியுமான்னா, நீங்கள் மனுஷனே இல்லை, நீங்கள் தெய்வத்தன்மை உடையவர் அப்படிங்கிறார் பரதன். அமரோபமசத்வஸ்துவம் மகாத்மா சத்யசங்கரः சர்வஜ்ஞः சர்வதர்ஷீ ச புத்திமாம்ச்சாசி ராகவா. நீங்கள் அமரோபமசத்வः, தெய்வ குணங்கள் நிரம்பினதானே பூலோகத்தில் நடமாடுற தெய்வம் நீங்கள். மகாத்மா நீங்கள், ஜீவாத்மா இல்லை நீங்கள், மகாத்மா நீங்கள். சத்யசங்கரா, நீங்கள் சத்யசந்தர் நீங்கள். சர்வஜ்ஞா, மகாஜானி நீங்கள். சர்வதர்ஷீஜே, முக்காலமும் அறிஞ்சவர் நீங்கள். புத்திமாம்ச்சாசி ராகவா, நீங்கள் மகா புத்திமான் நீங்கள். அமரோபம், இதெல்லாம் உயர்ந்த ஸ்லோகங்கள். ராமாயணத்தில் கூட பிறந்த சகோதரன் பழகினவாள்லாம் சொல்கிறது ராம குணங்கள். நமக்கு சீதை சொல்கிறது, லக்ஷ்மணன் சொல்கிறது, பரதன் சொல்கிறது, ஆஞ்சநேயர் சொல்கிறது, இது மாதிரி குணங்கள் ராமகுணங்கள் இருக்கே, ரொம்ப அழகு ராமாயணத்தில். அதுதான் நமக்கு ராம தியானத்துக்கு, ராமோபாசனைக்கு ரொம்ப அனுகூலமாக உள்ள ஸ்லோகங்கள். அமரோப, நேர பார்க்காத நமக்கு, ராமனை நேர பார்க்காத நமக்கு, அன்னைக்கு இருந்த பரதன் ராமனை பார்த்து சொன்னார்னு வால்மீகி எழுதி வச்சாரே நமக்கு. அமரோபமசத்வஸ்துவம் மகாத்மா சத்யசங்கரः சர்வஜ்ஞா சர்வதர்ஷீ ச புத்திமாம்ச்சாசி ராகவா. மகாபரிவாளை பார்க்காதவா, பெரியவா அப்படி இருப்பாள் இப்படி இருப்பாள்னு யாராவது சொன்னாலே நமக்கு மனசுக்கு சந்தோஷம் ஏற்படுறது இல்லையா? மகாபரிவாள் அப்படி எனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காள் என் குடும்பத்துக்கு. பல தர்மங்கள் எல்லாம் எடுத்து சொன்னாலும் சொல்கிறதையே பார்க்காதவாள் கூட ஒரு பக்தி ஏற்படுறது இல்லையா? அதுபோல் பல மகான்கள், ஞானானந்த சுவாமிகள், ரமண மகரிஷி, எங்கள் பெரியவாள், சிங்காலிபுரம் பெரியவாள், மகாத்மா. அமரோபம சத்வஸ்துவம் மகாத்மா சத்யசங்கரः சர்வஜ்ஞः சர்வதர்ஷீ ச புத்திமாம்ச்சாசி ராகவா. நீங்கள் மகாமேதாவி நீங்கள், உங்களாட்ட யார் இருக்க முடியுமன்னா? நத்வாமேவம் குணேர்யுக்தம் பிரபாவ பவகோவிதம் அபிஷஹ்யதமம் துக்கம் ஆசாதயிதும் அர்ஹதி. இப்படி கல்யாண குணங்களோடு இருக்கிற நீங்கள், ஏவம் குணைஹி யுக்தம் பிரபாவ பவகோவிதம், உற்பத்தி நாசத்தினுடைய நுட்பத்தை அறிஞ்சவா. அசக்கியமான கஷ்டங்கள்லாம் உங்களை என்ன பண்ணிவிடும்? உண்டானதுக்கெல்லாம் நாசம் உண்டுன்னு தெரிஞ்சின்றவாள் எதை கண்டு வருத்தப்படுவாள்? அழியாதது ஏதாவது, நடக்காதது ஏதாவது நடந்தால் தானே துக்கப்படுவாள். நடக்கிறது நடந்தே தீருங்கிற நம்பிக்கையில் இருக்கிறவாள், அந்த உண்மை அறிஞ்சவாள் ஏன் துக்கப்பட போறாள்? அபிஷஹ்யதமம் துக்கம் ஆசாதயிதும் அர்ஹதி. ஏவமுக்த்வாது பரதா ராமம் புனரதாப்ரவீதி. இப்படி பரதன் ராமருடைய குணங்களை ஸ்துதிச்சா. புரோஷிதே மயி யத் பாபம் மாத்ராமத்காரணாத் கிருதம் க்ஷுத்ரயா தததிஷ்டம் மே பிரசீதது பவான் மமா. இப்படி ராம குணங்களெல்லாம் கொண்டாடிவிட்டு நான் உங்களை பிரார்த்திக்கிறேன். நான் புரோஷிதே மயி யத் பாபம், நான் ஊரில் இல்லாத நேரத்தில், கேகே தேசத்தில் இருந்த சமயத்தில், மத்காரணாத் என் நிமித்தமாக எங்கள் அம்மா, மம க்ஷுத்ரயா மாதா, பாபத்தில் ரொம்ப துணிஞ்சவளான எங்கள் அம்மா, யாராலையும் மனசால கூட நினைக்க முடியாததான ராமாபராதத்தை பண்ணிவிட்டாள். என் நிமித்தமாக பண்ணிவிட்டாள் அவள். க்ஷுத்ரயா ததனிஷ்டம்மே பிரசீதத்து பவான் மமா. இந்த பாபத்துக்கு உங்கள்கிட்ட நான் மன்றாடுறேன், நீங்கள் அனுகிரகம் பண்ணணும், எங்களை காப்பாற்றணும். பவான் பிரசீதத்து, எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும். இப்படி தண்டகையில் உட்கார்றதுக்கு எங்கள் அம்மா காரணமாக ஆயிட்டாள். சித்திரக்கூடத்தில் உட்கார்றதுக்கு தர்ம பாசத்தினால நான் கட்டப்பட்டிருக்கேன். இப்போது தண்டனையை கொடுக்க வேண்டிய பாபத்தை செஞ்சிருக்காள் எங்கள் அம்மா, ஆனாலும் தண்டனை கொடுக்க முடியாதவளாய் இருக்கேன், அவளுக்கு கொடுக்க முடியாத இருக்கேன் நான். ஏன்னா மாதாவா போயிட்டாள். தர்ம பந்தேன பத்தோஸ்மி தேனே மாம் நேக மாதரம் ஹன்மி தீவிரேன தண்டேன தண்டாருகா பாபகாரிணி. நான் தர்மத்துக்கு கட்டுப்பட்டவனாக இருக்கேன், இல்லைன்னா அவளை ஏதாவது பண்ணியிருப்பேன் நான். அவளை ஏதானே ஹன்மி, அவளை வதங்கூட பண்ணுற பாப்பம் பண்ணியிருக்காள் அவள், ஆனாலும் நான் பண்ண முடியாது, மாதாவா போயிட்டாள். கதம் தசரதாஜாதா சுத்தாபிஜன கர்மனா ஜானம் தர்மம் அதர்மிஷ்டம் குர்யான் கர்ம ஜுகுப்சிதம். சர்வோத்தமமான தர்மங்களை அனுஷ்டானம் பண்ணிட்டு, பெரியோர்கள்லாம் பண்ணிட்டு இந்த தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்த தசரதருக்கு பிறந்தவாள் நீங்களோ நானோ.
கதம் தசரதாஜாதா சுத்த அபிஜன கர்மனா, சுத்த அபிஜன கர்மனா, சுத்தாத்மாக்கள் சகரன், பகீரதன், ரகு முதலிய மகாத்மாக்கள்லாம் வந்த வம்சத்தில் வந்தவாள். அஜன் முதலிய மகாத்மாக்கள் வந்த தசரதரோட பிள்ளையாக பிறந்தவாள் நம்பும். தர்மம் ஜானன்னே, தர்மம் அறிஞ்சவாள், தர்மிஷ்டம் தர்மத்திலேயே இருக்கிறவாள். உலகத்தார் நிந்திக்கக்கூடியதானே ஜுகுப்சையான காரியத்தை ஒரு நாளும் செய்ய மாட்டோம். ஜானம் தர்மம் அதர்மிஷ்டம் குறியாம் கர்ம ஜுகுப்சிதம். என்ன சொல்ல வரா, எங்கள் அம்மா பண்ணதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைங்கிறா. நம்ம தசரதரோட புள்ள, நம்ம நல்லது பண்ணுறதே நல்லவாளோட வம்சம்னு சொல்லி பாலணும். எங்கள் அப்பாவோட ஒரு பழக்கம் நமக்கு வந்தது. அதுபோல தசரதரோட புத்திரன் நம்போ, அவள் பண்ண பாபத்துக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை. குரு கிரியாவான் விருத்தஸ்சே ராஜா, குரு கிரியாவான் விருத்தஸ்சே ராஜா பிரேதா பிதேதி சே தாத்தம் ந பரிகர்ஹேயம் தெய்வதம் சேதி சம்சதி. அப்பா ஒரு காரியம் பண்ணிட்டு போயிட்டார். அண்ணா அப்பா சொன்னார் அப்பா சொன்னார்ங்கிறேன். அப்பா ஒரு காரியம் பண்ணிட்டு போயிட்டார், அவரை பற்றி நான் பேசக்கூடாது. அவர் பண்ணின காரியத்தில் நான் அபிப்பிராயம் சொல்ல முடியாதவனா இருக்கேன். ஏன்னால் அவர் தான் எனக்கு பிரம்மோபதேசம் பண்ணியிருக்கார். குருஹூ ஜனகஷ்டே உபநீதாச்சேன்னு அப்பாவாயும் இருக்கார், உபநயனமும் வேற பண்ணி வச்சிருக்கார். கிரியாவானே, நிறைய யஜ்யங்கள், அஸ்வமேதாதி யஜ்யங்கள் பண்ணவர். விருத்தா, மகாஞானியாக இருந்தவர். எல்லாத்துக்கும் மேலே போயிட்டார் அவர். பிரேதா, போனவாளை பற்றி பேசக்கூடாது. அவர் அப்படி இருந்தார் இப்படி இருந்தார் ஒருத்தர் போயிட்டாலானா அவளை பற்றி தோஷம் சொல்கிறத குறைச்சிக்கணும். மரணாந்தானி வைராணி நிறுவத்தன்ன பிரயோஜனம்னார் பின்னாடி ராமாயணத்தில் பீஷ்ணனை பார்த்து. ராவணவதமானதும் ராவணனுக்கு யாருமே இல்லை, கூட பிள்ளையெல்லாம் போயிட்டான், இந்திரஜித்து அக்ஷகுமாரன் எல்லாருன்னதும் பீஷ்ணா நீ போய் சம்ஸ்காரம் பண்ணுன்னா அவன் ராமாபராதி, சீதையை தூக்கின்னு வந்த மகாபாபி, நான் பண்ண மாட்டேன்னார் விபீஷண சுவாமி. இப்போ ராமன் சொல்கிறாள், ஒருத்தர் போனதுக்கு அப்புறம் அவள் தோஷத்தை பேசாதே விபீஷண, மரணமாயிட்டாள்னா அப்புறம் அவள் பண்ண பாபத்தை நம்ம சொல்லக்கூடாது அப்படிங்கிறார் ராமாயணத்தில். மரணாந்தானி வைராணி நிவர்த்தன்ன பிரயோஜனம். மரிச்ச வாழ்க்கை துவேஷம் காமிக்கிறதுல என்னடா இருக்கு அர்த்தம்? குருஹு கிரியாவான் விருத்தஸ்சே ராஜா பிரேதா பிதேதி சே. அப்பாவாயும் போயிட்டார், உபநயனம் பண்ணி வச்சவராகவும் ஆயிட்டார், யஜ்யங்கள் பண்ணவராக ஆயிட்டார், மரிச்சும் போயிட்டார், தெய்வத்தன்மையும் அடைஞ்சுட்டார் அவர். அதனால சபையில் நான் அவரை நிந்திக்க முடியாதவனா இருக்கேன். தாத்தம் ந பரிகர்ஹேயம் தெய்வதம் சேதி சம்சதி கோஹி தர்மார்த்தயோர்ஹீனம் ஈதிருஷம் கர்ம கில்பிஷம். ஆனால் தர்மத்தை தெரிஞ்சவன் எவன் ஸ்திரீக்கு இப்படி வசங்கதனா ஆகி அதர்ம காரியத்தில் ஈடுபடுவான் அண்ணா, ஸ்திரியாக பிரியம் சிகீருஷு சன்னே குறியாத் தர்மஜ்ய தர்மவிது. தர்மம் அறிஞ்சவன், ஏ தர்மம் அறிஞ்சவரே, தர்மஜ்ய தர்மவிது, தர்மம் அறிஞ்சவரே, தர்மம் அறிஞ்ச எவன் தான் ஒரு ஸ்திரீக்காக வசங்கதனா ஆகி இப்படி ஒரு கில்பிஷம் கர்ம, இப்படி ஒரு பாப காரியத்தை எவன் தான் செய்வான்? ஆனால் ஒன்று தெரியறதுன்னா, வயசானா மூளை கலங்கி போயிடும்னு சொல்லுவாள் கிராமங்களில். வயசாகிடுறா அவரோடு சொல்லாதே, அவர் கொஞ்சம் புத்தி இதாக இருக்கும் அப்படின்பா. அதை இங்கே பரதனே சொல்கிறார். அந்திம சமயத்தில் அவர் கொஞ்சம் கலங்கி போயிடுதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் இப்படி ஒரு உத்தரவெல்லாம் ஸ்திரீக்கு வசமாக பண்ணிட்டு விட்டார். அந்த காலேஹி பூதானி முஹ்யம் தீதி புராஸ்ருதிஹி. பழமொழி நான் கேள்விப்பட்டிருக்கேன். விநாச காலத்தில் பிராணிகளுக்கு புத்தி கட்டு போயிடும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த காலேஹி பூதானி, விநாசகாலே விபரீத புத்திஹிம்பா. அந்த காலேஹி பூதானி முஹ்யம் தீதி புராஸ்ருதிஹி ராஜ்ஞீம் குர்வதா லோகே பிரத்யக்ஷம் சா ஸ்ருதி கிருதா. அந்த பழமொழி இப்போ சக்கரவர்த்தியார் விஷயத்தில் நன்கு வெளிப்பட்டது. நன்னா இருந்தார், 60,000 வருஷம் தர்மமும் சத்தியத்திலையும் ஈடுபட்டிருந்தவர். போகிற காலத்தில் இப்படி ஒரு குளறுபடி பண்ணிட்டு விட்டார். யாத்தில் அயோத்தி முழுக்க வந்து சித்திரக்கூட்டத்தில் உங்கள் முன்னாடி இப்போ கதறின்னு இருக்கும். சாத்வர்யம் அபிசந்தாயே குரோதான் மோகாச்ச சாகசாதி தாதஸ்ய எததிக்ராந்தம் பிரத்யாஹரது தத்பவானே. கோபத்தாலோ புத்தி லோபத்தாலோ சாகசாதி புடிவாதத்தாலேயோ அப்பா பண்ணதான அவர் எடுத்ததான முடிவு, அதுலேருந்து விளையக்கூடியதான காரியங்கள், அதை நீங்கள் ரொம்ப ஆலோசிக்கணும். அபிசந்தாய நன்கு ஆலோசித்து அவர் பண்ணதெல்லாம் சரின்னு கண்மூடித்தனமாக நீங்கள் சொல்லக்கூடாது. கொஞ்சம் ஆலோசித்து தர்ம வழிக்கு நீங்கள் வரணும். தாதஸ்ய எததிக்ராந்தம் பிரத்யாஹரது தத்பவானே
பிதுருஹி சமதிக்ராந்தம் புத்ரோயா சாது மன்யதே. எப்படி அப்பா தர்மத்தை பிள்ளைக்கு எடுத்து சொல்ல வேண்டியவரும், அதுபோல பிள்ளையும் அப்பா தர்மத்தை மீறி நடக்க போனாரானால் அதை திருத்தணும். அடிக்கடி என் குரு சொல்லிகிட்டே இருப்பார், பிதர்தேவோ பவான்னு. ராமர் அப்பாட்ட அப்படி பக்தி பண்ணிட்டு இருந்தார். நானும் ராமபக்தன்னு ஒரு பையன், அப்பாட்ட பக்தி பண்ணிட்டு இருக்கிற பையன். அப்பா வந்து 4 தள்ளி வாசலில் ஒரு செயின் கிடக்குடா, குழந்தை விளையாடிட்டு இருந்தது, தவறி போட்டு போயிடுது, செயினோ வளையலோ, யாருக்கும் தெரியாத நைஸாக பூனை மாதிரி போய் எடுத்துன்னு வந்துடும் அப்படின்னு ஒரு அப்பா பிள்ளைகிட்ட சொல்கிறாருன்னு வச்சுப்போம். உடனே இவனும் பூனை மாதிரி மறைஞ்சு போய் அதை எடுத்துன்னு வந்துட்டு பிதர்தேவோ பவான்னு சொல்லக்கூடாது. அப்பா என்ன பண்ணணும் அந்த பையன்னா, அப்பா உனக்கு அறிவு இருக்கா, இவ்வளோ வயசானதே அந்த குழந்தை தானே அது தவறி போட்டுது, அந்த நீயே பார்த்து அவள் அது அப்பாவையோ அம்மாவையோ கூப்பிட்டு கொடுத்துருக்க வேண்டாமா அப்படின்னு சொன்னானால் அந்த புள்ள தான் சத்தர்மத்தில் இருக்கிற பையன். அதை விட்டுட்டு பிதர்தேவோ பவா, அப்பா என்ன சொன்னாலும் கேட்கணும், அப்பா நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பேன், என்ன சொன்னாலும் கேட்பேன்னு அதர்மத்தில் ஈடுபட்டானால் அவன் ரிஷம்சதரன். அவன் அப்படி இருக்கக்கூடாது, நிந்திக்கப்பட வேண்டியவன் அவன். அப்பாவுக்கும் தர்மத்தை நழுவுற காலத்தில் அவருக்கு எடுத்து சொல்லணும், அவரையும் தர்மத்தில் இருக்கணும், நம்மளும் தர்மத்தில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் குடும்பம் விளங்கும், இல்லைன்னா குடும்பம் மீனாக போயிடும். பிதுருஹி சமதிக்ராந்தம் புத்ரோயா. சீட்டாடின்னு இருக்கார் அப்பா, ஒரு கை குறையிடுற அம்பி உட்காந்துக்கோங்கிற, உன்னை பிதர்தேவோ பவான்னு உட்காந்துக்கிறத. அப்பா சீட்டாடுறாருன்னு வச்சுப்போம், அம்பி கை குறையிறது, நீனும் உட்காந்துக்கொண்டார். அப்பா அறிவு இருக்கா, நீயே ஆடினா குடும்பம் போயிடும், என்னையும் வேற ஆட சொல்கிறியே அப்படின்னு சொல்ல வேண்டாமா ஒரு பையன்? பொய் சொல்லி கொடுத்தார், திருட சொல்லி கொடுத்தார் அப்பான்னா உடனே தப்பு காரியத்தில் ஈடுபடுறதா? அப்பா முள்ளையும் சேர்ந்து குடிக்கிறது, அப்பா முள்ளையும் சேர்ந்து சிகரெட் ஊதுறதெல்லாம் இப்போ சகஜமாக பார்க்குறமே லோகத்தில். இவாளுகள்லாம் ராமாயணம் எங்கே புரியும்? எனக்கு புரியவே இல்லை எனக்கு. நான் அதனாலேயே வெளியில் சபாக்களில் சொல்கிறத ரொம்ப குறைச்சுன்னுட்டேன்னா, ஏன்னா பெரியவாளுக்கும் தர்மம் புரியல, தர்மத்தை எடுத்து சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறவாளும் கொடாமனான்னு பெரும்பாலும் இருக்கா. எல்லாரையும் 10-50 சொல்லலை, சில பேருக்கு தர்மம் புரியுறது, ஆனால் குழந்தைகள் பரியந்தான் கொண்டு போக முடியல, அதை சொல்ல முடியாத சிரமத்தில் இருக்கா. அவள் கேட்குற நிலையில இல்லை. சில குடும்பங்களில் பெரியவாளுக்கே தெரியல, அவள் குழந்தைகள் ஏதாவது 2-1 பண்ணினாலும் அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறவாளா இவா இருக்கா. நல்ல காரியங்களை ஒன்றும் கொடாமனான்னு இருக்கு. இப்போ கலிகாலம் கலவு கல்மஷித்தானான்னு பாபதிரவிய உபஜீவினான்னு ரொம்ப மோசமாக இருக்குது. லோகம் போகிற போக்கு, யாரையும் தனிப்பட்டு குறிப்பிட்டு சொல்லலை, லோகம் போகிற போக்கு அப்படி இருக்குது. எதுவுமே தப்பு இல்லை அப்படிங்கிற போல இப்போது ஒரு சித்தாந்தம் வந்துருக்கு, எதுவுமே தப்பு இல்லை அப்படிங்கிற போல. இப்படி இருக்கிறவாளுக்கு தர்மம் எங்கேருந்து புரியும், ராமாயணம் எங்கேருந்து புரியும்? ராமாயணமும் தர்ம கிரந்தமாக இருக்கு. பிதுருஹி சமதிக்ராந்தம் புத்ரோயா சாது மன்யதே. தர்மத்தை விட்டு விலகிற அப்பாவை எவன் நேராக்கிறானோ அவன்தான் சத்புத்திரன். ததபத்தியம் மதம் லோகே விபரீத மதோன்யதா. இப்படி இல்லாமல் அப்பாவை அனுசரிக்கிறேன்னு அதர்மமாக போகிற அப்பாவை அனுசரிச்சானால் தர்ம விருத்தம் தான் அது. ததபத்தியம் பவானஸ்து மா பவான் துஷ்கிருதம் பிதுஹு அபிபத். இது எதுக்கு சொல்கிறார் பரதன்னால், அவர் தான் சொன்னார்னா நீங்கள் வந்து சித்திரக்கூட்டத்தில் உட்காந்துருப்பால, இப்படி எல்லாரையும் அழவிடுறேலே அப்படிங்கிற எதையாவது சொல்லி ராமனை வரவழைச்சிட மாட்டோமா சித்திரக்கூட்டத்திலேருந்து அயோத்திக்குங்கிற ஒரு ஆசை தான் பரதனுக்கு. ததபத்தியம் பவானஸ்து மா பவான் துஷ்கிருதம் பிதுஹு அபிபத்தா கிருதம் கர்மே லோகே தீர விகர்ஹிதம். ராமனோ தர்மமூர்த்தியாக இருக்கிறதுனால எத்தையாவது சொன்னால் வந்துட மாட்டாள். அதனால தர்மத்தை சொல்கிறா போல பரதன் சொல்லி சொல்லி அழைக்கிறார். நீங்கள் சத்புத்திரன் தான் இல்லைங்கல்ல, நல்ல புத்திரனாக இருக்கிறவர் எப்படி இருக்கணும்? அப்பாவுக்கு ஒரு கெட்ட பேர் வருமானா அதை போக்குறவராக இருக்கான். இப்போ அப்பா கெட்ட பேரோடு இருக்கா, இப்படி ஆயிடுத்தே அயோத்தி குடும்பம்னு எல்லாரும் பேசுகிறா போல இருக்கா, துஷ்கிருதமான கர்மாவை பண்ணியிருக்கா. அதை நீங்கள் பெருமைப்படுத்தக்கூடாது. அவர் பண்ண காரியத்தை சபாஷ்னு நீங்கள் சொல்லக்கூடாது. நீங்கள் அதை சரிப்படுத்தணும்னா அபிபத்தா கிருதம் கர்மே லோகே தீர விகர்ஹிதம் கைகேயீம் மஞ்சதா தஞ்சே சுஹ்ருதோ பாந்தவஷ்சனஹா பௌரஜான பதானேதான் ஸ்திராதும் சர்வமிதம் பவான். எல்லாத்துக்கும் மேலே அண்ணாது பார்க்கோ, இத்தனை சைன்யங்கள் வந்து யானைப்படையும் குதிரைப்படையும் காலாட்படைகளும் சுமந்திராதி மந்திரிகளும் வசிஷ்டாதி ரிஷிகளும் நகரத்தார்களும் ஜனங்களும் சுஹ்ருதாக நம்ம நன்னா இருக்கணும்னு நினைக்கிறவாளும் பாந்தவானி பந்துக்களும் அப்பாவுக்கு ஒப்பானவாளும் எல்லாரும் அழுதுன்னு இருக்காளண்ணா. எல்லாரையும் நீங்கள் தான் காப்பாற்றணும். கைகேயீம் மஞ்சதா தஞ்சே சுஹ்ருதோ பாந்தவாஷ்சனஹா பௌரஜான பதானேதானி திராது சர்வமிதம் பவானி.
நீங்கள் தான் வந்து எங்களை காப்பாற்றணும். கொச்சாரண்யம் கொச்சக்ஷாத்திரம் கொஜட்டாஹ கொச்சபாலனம் ஈதிருஷம் வியாகிருதம் கர்மே நபவான் கர்த்துமர்ஹதி. காடு எங்கே, க்ஷத்ரிய தர்மம் எங்கே, ஜடாமுடி எங்கே, லோக பரிபாலனம் எங்கே? அண்ணா காட்டில் இருக்கேங்கிறேன், கையில் கோதண்டத்தை வச்சுட்டு இருக்கேன், அம்பரா துணி கட்டின்னு இருக்கேன். கொச்சாரண்யம் கொச்சக்ஷாத்திரம் கொஜட்டாஹ, தலையில் ஜடை போட்டுருக்கேன், ஆனால் க்ஷத்ரிய தர்மத்தில் இருக்கேன். உங்களுடைய நேச்சரே அப்படிதான் இருக்க முடியும், நீங்கள் ஏன் இங்கே இருக்கேன்? இப்படி வில்லும் அம்போடையும் இருக்கிற நீங்கள் அயோத்தியில என்ன இருக்கணும், க்ஷத்திரையானா பரிபாலனம் பண்ணிட்டு தேசத்தை அப்படிங்கிறா. ஆனால் ராமர் சொல்றது வனவாசத்துலேயும் கையில் ஏன் கோதண்டம் வச்சுருக்கேன்னு சீதையும் இதை கேட்குறா. ஆரண்ய காண்டத்தில் இப்போ அயோத்தியா காண்டம் நடக்கிறது, ஆரண்ய காண்டத்துலேயும் சீதை கேட்குறா, எதுக்கு கையில் வில்லம்பு வச்சுருக்கேள் நாதா, நீங்களோ ரிஷிவேஷன் போட்டிருக்கேன், யோக தண்டமும் ஜபமாலையும் கவண்டலும் தானே இருக்கணும், வில்லம்பு எதுக்கு வச்சுருக்கேள் அப்படிங்கிறதே ராமர் சொல்கிறால். என் பக்தால் யாரும் கண்ணீர் விடக்கூடாது, அவளுக்கு ஒரு கஷ்டம்னா உடனே ஓடி போய் காப்பாற்றணுங்கிறதுக்காக ஆர்த்த சப்தோ மாபூத் அப்படிங்கிறார். கையில் கோதண்டம் வச்சுருக்கிறது யாரும் கவலைப்படக்கூடாதுன்னு தைரியம் சொல்கிறதுக்காக வச்சுருக்கேன். கையில் சங்க சக்கரங்கள்லாம் கௌமோதகி கதையெல்லாம் பகவான் வச்சுருக்காள், ஆனால் நமக்கு அபயம் கொடுக்கறதுக்காக. வனமாலி கதீஷார்ங்கி சங்கி சக்ரீச்ச நந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோபிரக்ஷதூர்னு நம்ம நாராயணனை சொல்கிறோம். நந்தகம்னு ஒரு கத்தி வச்சுருக்காராம் பெருமாள் இடுப்பில். சார்ங்கம் தெரியும் நமக்கு, தனுசு வச்சுருக்கார், சங்க சக்கரம் தெரியும், ஒரு கத்தியும் ஒன்று வச்சுருக்கார் பெருமாள். கதி ஷாருங்கி சங்கி சக்ரீச்ச நந்தகி, நந்தகம்னு கத்தி, கையில் கதை கௌமோதகிங்கிற கதை வச்சுருக்கார், பாஞ்சஜன்யங்கிற சங்கம் வச்சுருக்கார், 1000 முனை கொண்ட சுதர்சன சக்கரம் வச்சுருக்கார். இப்படி உள்ள பெருமாள் நம்மளை எப்போதும் ரட்சிக்கட்டும். ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவா அபிரக்ஷது, ரக்ஷது அபிரக்ஷது. சங்க சக்கரங்கள்லாம் வச்சுருக்கிற பெருமாள் நம்மளை எப்போதும் ரட்சிக்கட்டும். சார்ங்கபாணி நம்மளை எப்போதும் ரட்சிக்கட்டும், சக்கரபாணி நம்மளை எப்போதும் ரட்சிக்கட்டும். கும்பகோணத்தில் பிரசித்தம் சார்ங்கபாணி சக்கரபாணின்னு மகாக்ஷேத்திரம் கும்பகோணம். கோமலவல்லியோடு பிரகாசிக்கிறார் 6ஆவது முதல் சார்ங்கபாணி. இந்த பக்கம் வந்தோமானா சக்கரபாணி. கும்பகோணம் மகாக்ஷேத்திரம். அதுபோல் கும்பேஸ்வரர், ராமசுவாமி, இன்னும் பல தெய்வங்கள் கும்பகோணத்தில். காசி விஷாலாட்சி விஸ்வநாதர், கிட்டத்தட்ட 48 கோவிலும் நம்ம சொல்கிறோம். கும்பகோணத்தில் அவ்வளோ கோவில் இருக்குது, கும்பகோணத்தில் உண்டிங்கிறா. எல்லாத்துக்கு மேலே மாசி மகம் குளம் பிரகாசிக்கிறது. எல்லா கங்காதி நதிகள்லாம் அங்கே வருது. மாசி மாதத்தில் மகா நட்சத்திரத்தில் எல்லா நதிகளும் எல்லா தீர்த்தங்களும் அங்கே வந்து அந்த குளத்தில் ஸ்நானம் பண்ணி தன் பாப்பத்தை போக்கிக்கிறாள்னு ஓடி வராள் ஜனங்கள்லாம். அங்கே சார்ங்கபாணி சக்கரபாணி ரெண்டு க்ஷேத்திரம், 2 கோவில் பக்கத்தில் ஒரே க்ஷேத்திரத்தில். அதுபோல் வனமாலி கதீஷார்ங்கி சங்கி சக்ரீச்ச நந்தகி, இப்படி எல்லாத்தோடையும் இருக்கிற ஸ்ரீமான் நாராயணா நம்மளை ரட்சிக்கிட்டோம்னு சொல்கிறோம் இல்லையா. அதுபோல் ராமர் கையில் சன்னத்தா கவச்சி கட்கி சாபபான தரோயுவ கச்சன்மம அக்ரதோ நித்தியம் ராமப்பாது சலக்ஷ்மணா. எப்போதும் கவச்சத்தை பூட்டிண்டி கையில் தனுஷோட சன்னத்தா, யுத்தத்துக்கு சத்ரு நிகிரகத்துக்கு தயாராக இருக்கக்கூடிய ஸ்ரீராமன் கையில் அவரும் கத்தி வச்சுருக்காராம். ராமரும் லக்ஷ்மணரும் கூட இடுப்பில் கத்தி வச்சுருக்காராம். கவச்சி கட்கி, கட்கம்னா கத்தி. நம்ம ராமாசிரமத்துலேயும் ராமர் இடுப்பில் கத்தி வச்சுருக்கா. புஷ்கரத்துலேருந்து ஜெய்ப்பூர்லேருந்து அந்த ராஜாக்கள் வச்சுக்கிற கத்தியா. அங்கே போகிறதே புஷ்கர ஸ்நானத்துக்கு போனோம், அங்கே அழகாக கடையில் வச்சுட்டு இருந்தா. இந்த ஸ்லோகம் எனக்கு உடனே ஞாபகம் வந்தது. சன்னத்த கவச்சி கட்கின்னு இருக்கே, ராமர் கையில் கத்தியும் வச்சுருக்காரு, கொண்டு வரணுமேன்னு உடனே அங்கேருந்து புஷ்கரத்துலேருந்து வாங்கிட்டு வந்து ராமருக்கு சமர்ப்பித்தோம். நம்ம ராமாசிரமத்தில் இடுப்பில் அந்த கத்தியும் வச்சுருக்கா. சன்னத்த கவச்சி கட்கி சாபபான தரோ யுவ. சாபம்னா தனுசு, பானம்னா கையில் இருக்கிற அம்பு. யுவாவாக இருக்கிற அந்த ராமலக்ஷ்மணால் முன்னையும் பின்னையும் என்னை எப்பொழுதும் ரட்சிக்கட்டும். கச்சன்மம அக்ரதோ நித்தியம் ராமப்பாது சலக்ஷ்மணா. ராமனும் லக்ஷ்மணனும் அந்த அண்ணா தம்பிகள் எப்பொழுதும் என்னை காக்காட்டு. அப்படி பக்தாளுக்கு நம்பிக்கை தரத்துக்காக ராமர் வச்சுருக்கா. ஆனால் இங்கே பரதன் எப்படியான அயோத்திக்கு அழைக்கணும் க்ஷத்திர தர்மத்துக்குன்னு ஆசைப்பட்டாக்கும் கேட்குறாரு. இங்கே அண்ணா காட்டில் வந்து உட்காந்துருக்கேன், கையில் தனுசு வச்சுருக்கேன். கொச்சாரண்யம் கொச்சக்ஷாத்திரம் கொஜட்டாஹ கொச்சபாலனம் ஈதிருஷம் வியாகிருதம் மன்யே
நபவான் கர்த்துமருகதி. இது மாதிரி காரியங்களில் நீங்கள் ஈடுபடக்கூடாது. வாங்கோ, நம்மளோட தர்மம் க்ஷத்ரியால் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறது தான். போகிறோம், இந்த கடையை கட்டுங்கோ, சித்திரக்கூட்ட வாசம் போகிறோம். அப்பா சொன்னது கொஞ்ச நாள் இருந்தாச்சு, இந்த ஜடாமுடி எல்லாம் கலைங்கோ, பட்டாபிஷேகம் பண்ணிக்கோங்கோ, அயோத்தியில் வந்து எங்களை பரிபாலிங்க. ஏஷஹி பிரதமோ தர்மஹ க்ஷத்ரியஸ்யாபிஷேச்சனம் ஏன சக்கியம் மகாப்ராஜ்யே பிரஜானாம் பரிபாலனம். நீங்கள் மகாப்ராஜ்யன், உங்களுக்கு நான் சொல்லித்தர வேண்டியதில்லை அண்ணா. இப்போதே நீங்கள் பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும். அபிஷேச்சனம் சக்கியம், இப்போவே நீங்கள் பண்ணிக்கணும். பிரஜைகளை யார் காப்பாற்றுவா அவங்கள விட்டா? க்ஷத்ரியனோட தர்மம், முதல் தர்மம் அதுதான். ஏஷஹி பிரதமோ தர்மஹ க்ஷத்ரியஸ்யாபிஷேச்சனம் ஏன சக்கியம் மகாப்ராஜ்யே பிரஜானாம் பரிபாலனம். இந்த சர்க்கம் மொத்தம் 36 ஸ்லோகங்கள். அதில் 20 ஸ்லோகம் ஆயிருக்கு இன்னைக்கு. ஸ்ரீராமரோட அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும். பரதன் ராமனை திரும்பி அயோத்திக்கு அழைக்கணும்னு க்ஷத்ரிய தர்மத்தை சொல்லி கூப்பிடுறாருங்கிற அழகான பாகம் இன்னைக்கு 106வது சர்க்கம் நடந்துட்டுருக்கு. நாளைக்கு மேலே அதையும் சொல்லி மேலே ராமர் என்ன பதில் சொன்னாருங்கிறதையும் சொல்லுவோம். இன்னைக்கு நவாகத்தில் குமார சுப்பிரமணிய சஷ்டி உற்சவத்தில் குமார சஷ்டியில் நம்ம ஆசிரமத்தில் இது 6வது வருஷமாக நடக்கிறது. முருகனுக்குன்னு நடக்கிறது. குருவாரம் அதில் சுந்தரகாண்டமும் இன்றைக்கி பாராயணம். ஹனுமார் வந்திருக்கார், வடமாலை எல்லாம் சாத்தியவருக்கு அங்குலீக பிரதானம்லாம் படித்தோம். ஸ்ரீ சீதாராமாளுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும். நித்யான்னதாத்ரேஜ மஹீசுரேभ्यः நித்யம் திவிஸ்தயேன் நிஷிபூஜிதாயே மாத்ரா ச பித்ரா ச ததோத்தவேனே சம்பூஜிதாயாஸ்து நமோ நமஸ்தே. நாராயண 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 பிரபூதவாதாதி சமஸ்தரோக प्रणाशकर्त्रे मुनिवंदिताय प्रभाकरेन्द्वग्निविलोचनाय श्रीवैद्यनाथाय नमः शिवाय. महादेव 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 महादेव. हर नमः पार्वतीपतये. जानकीकान्तस्मरणं सद्गुरु आञ्जनेयमूर्ति की.